வாழ்க வாழ்க வளர்க. குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளர்க. நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. ஆனந்த யோக பயிற்சி. நாம் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் ஆனந்தமாக வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு யோக பயிற்சி. இப்பவே உங்களுடைய உடல்ல நல்ல மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நீங்க சரியாக முறையாக கடைபிடித்து வரும்போது நிச்சயமா உங்க உடம்புல இப்பொழுதே மாற்றம் ஏற்பட தொடங்கி இருக்கு. இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணும்போது இன்னும் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள உருவாகும். அதற்கான ரகசியத்தை இன்னைக்கு நாம சிந்திக்க போறோம். ஒரு 3 பயிற்சிகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். கை பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி என்று சொல்லக்கூடிய ஒரு 3 பயிற்சியை சொல்லிக் கொடுக்கிறோம். இந்த பயிற்சியை மொத்தமா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் ஒரே ஸ்ட்ரோக்ல எல்லா பயிற்சியும் சொல்லி கொடுத்துடலாம். நான் நிறைய பேருக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்கிறேன். பட் விளைவு என்ன அப்படின்னு பார்த்தா யாரும் அதையே செய்யறது. சரிங்களா? அதாவது உடற்பயிற்சியே செய்யாம இருக்கிற ஒரு மக்கள் கிட்ட ஒரே அடியா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு ஒரு உடற்பயிற்சி செய்ய அப்படின்னு சொன்னோம்னா உங்களால் நேரத்தை ஒதுக்குவது என்பது சாத்தியம் இல்லை. நான் அதனாலதான் 5 நிமிஷம் பயிற்சியா உங்களுக்கு கொடுத்துட்டு வர்றேன் இல்லையா? இப்போ கிட்டத்தட்ட 21 தொடங்கி இன்னைக்கு வந்துருச்சு. நியரர் ஒரு மாதம் ஆக போகுது. இன்னைக்கு தேதி 17 இல்லையா? அப்போ இந்த பயிற்சியை நீங்க ஒரு மாத காலம் பக்கமா செஞ்சுட்டு வர்றீங்க. அப்போ ஒரு வாரத்திற்கு ஒவ்வொரு பயிற்சியாக தான் இது சொல்லி கொடுக்குறோம். அப்ப இதை நீங்க தொடர்ந்து விடாம செஞ்சுட்டு வரணும். அதுலதான் இதுல வெற்றியே இருக்கு. இது சிம்பிளான பிராக்டிஸ் தான், மிக குறுகிய காலம்தான். ஆனா நீங்க தொடர்ந்து செய்து வரும்போதுதான் இதனுடைய முழு பலனை நீங்க அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஏதோ வந்து சிந்தனையை கேட்பதாலோ பயிற்சிகளின் பலனை கேட்டு தெரிந்து கொள்வதாலோ மட்டும் நம்ம கிட்ட மாற்றம் வராது. சரிங்களா? பயிற்சிகளை செய்யும் போதுதான் நமக்குள் மாற்றம் வரும். இந்த 6 மாத காலத்துல உங்க உடல்ல இருக்கிற நோய்கள், மனதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னா நீங்க இந்த பயிற்சிகளை சரியாக முறையாக செய்து வர வேண்டும். அதுல இன்னைக்கு நான் சொல்ற ஒரு விஷயம், இன்னைக்கு மனிதர்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு ரகசியம். இப்ப பிரபஞ்ச சக்தி என்று ஒரு ஆற்றல் இருக்கிறது. அதுதான் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் இயக்கி கொண்டிருக்கும் இல்லையா? இந்த பூமி 25,000 மைல் சுற்றளவு இருக்கிற ஒரு உருண்டை. சரிங்களா? இந்த உருண்டை தன்னைத்தானே 1000 மைல் வேகத்திலே சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல சுற்றி ஓடிட்டு இருக்குது. சூரியனை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த பூமி மாதிரி 19 லட்சம் மடங்கு பெருசா இருக்கிறது சூரியன். அதுவும் அந்த இடத்திலே சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த சூரிய குடும்பம் போல கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கிறது இந்த பிரபஞ்சத்துல. அவை எல்லாமே அந்தரத்திலே சுற்றி கொண்டிருக்கிறது. இது எல்லாவற்றையும் தூக்கி தாங்கி சுற்றி கொண்டிருக்கிற ஆற்றல் தான் இறை ஆற்றல். அதைத்தான் பிரபஞ்ச பேராற்றல் என்று சொல்கிறோம். அப்ப இந்த பிரபஞ்ச பேராற்றல் இந்த பிரபஞ்சம் முழுக்க கொட்டி கிடக்கிறது. கடலிலே நீர் கொட்டி கிடப்பது போல இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஆற்றல் கொட்டி கிடக்குது. இந்த பிரபஞ்ச ஆற்றல் தான் இந்த பூமி செயல்படுறதுக்கும் காரணம், நீங்களும் நானும் செயல்படுவதற்கும் காரணம். அப்ப யார்கிட்டலாம் இந்த பிரபஞ்ச சக்தி அபரிவிதமா இருக்குதோ அவங்களுக்கு உடலிலே நோய் வராது. எந்த நோய் இருந்தாலும் குணமாகும். சரிங்களா? இந்த பிரபஞ்ச ஆற்றல் சில நேரங்களிலே நமக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது. அதை நீங்க எழுதி கொள்ளுங்க. எந்தெந்த நேரங்களிலே இந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது அப்படின்னா, முதல் விஷயம், நாம தூங்கும் போது கிடைக்கிறது.
சரிங்களா? யாரு நல்லா தூங்குறாங்களோ, அதாவது டிஸ்டர்ப் இல்லாம ஆழ்ந்த தூக்கம்னு சொல்லுவோம்ல, ஆழ்துயில், டீப் ஸ்லீப், என்ன நடந்ததுன்னே தெரியாம, இருக்கிற இடமே தெரியாம, நாம சில நாள் சொல்லியிருக்கோம் இல்லையா, உள்ள தூக்கம்பா, செம்மையான தூக்கம் அப்படின்னு சொல்றோமா? எப்படி சொல்றீங்க? இந்த தூக்கம் ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு தூக்கம் ஆழமா வர்றதே இல்லை. நிறைய பேருக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது. பெட்ல போய் படுத்துட்டு புரண்டுட்டே கிடக்குறோம். மனதுல என்ன ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. தூக்கமே வரமாட்டேங்குது. காலையில எந்திரிச்சா டயர்டா இருக்குது. கண்ணெல்லாம் எரியுது, உடம்பெல்லாம் வலிக்குது. அந்த ஃப்ரெஷ்னஸே இல்ல. சரிங்களா? அப்ப தூக்கம் உங்களுக்கு சரியா இல்லைன்னா பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள வராது. முதல் விஷயம் எழுதி வச்சுக்கோங்க. இப்ப அதை பத்தி டீப்பா பார்க்க போறோம். அது கூட இன்னும் மிக அற்புதமான சில விஷயங்களை, நுட்பங்களை உங்களுக்கு சொல்ற போறோம். இன்றைய வகுப்பு உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய வகுப்பு. ஒவ்வொரு வகுப்பும் அப்படித்தான் இருந்தாலும் இன்னைக்கு வகுப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அப்ப இந்த பிரபஞ்ச சக்தியை நாம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த பிரபஞ்ச சக்தி தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு, பேசுறதுக்கு, உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள், இருதயம், நுரையீரல் எல்லாத்தையும் இயக்கிறதுக்கு, சரி, நம்ம மூளை மூலமா சிந்திக்கிறதுக்கு எல்லாம் அந்த பிரபஞ்ச சக்தி தான் பயன்படுது. சரிங்களா? அது சாப்பாட்டுல இருந்து ஓரளவுக்கு நமக்கு கிடைக்குது. உணவையும் கடந்து பல விதங்கள்ல அந்த ஆற்றல் நமக்கு வருது. அது எந்தெந்த வழியில வருதுன்னு நம்ம இன்னைக்கு ஒரு லிஸ்ட்டை போட்டு அதை நீங்க எப்படி அபரிவிதமா பெருக்கிக் கொள்ளலாங்கிறத சொல்ல போறோம். அப்ப பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா உங்க உடலில் இருக்கிற நோய்கள் எல்லாம் குணப்படுத்தப்பட்டு விடும். நம்ம மனதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடும். நாம் நினைத்ததை நடப்பதற்கான ஆற்றலை அந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு கொடுக்கும். சரி, அந்த பிரபஞ்ச ஆற்றலை பெறுவதில் முதல் செயல் வந்து தூக்கம். நான் உங்களுக்கு பஞ்சபூதங்களை பற்றி விளக்கம் சொன்னேன். அதுல உணவு என்பது நிலத்தினுடைய வெளிப்பாடு என்று சொன்னேன். இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது, இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் ஆனது. அப்ப இந்த உடலையோ இந்த பிரபஞ்சத்தையோ நீங்க வசப்படுத்தணும்னா 16 செல்வங்களும், பொண்ணு பொருள் எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனது. அப்ப அதை நீங்க வசப்படுத்தணும்னா நமக்கு என்ன இருக்கணும்? இந்த பஞ்சபூத சக்திகளை, பிரபஞ்ச சக்தி ஈர்க்கிற ஆற்றல் எனக்கு இருக்கணும். அதுல ஒன்று உணவு, இன்னொன்று தூக்கம். எவ்வளவு பேர் நிம்மதியா தூங்குறீங்க? அதை ஏப்பா கேட்கிறேன். தூங்கியே பல நாள் ஆச்சு. அது நிம்மதியா தூங்கி பல வருஷம் ஆச்சு. ஏன் ஏன் தூக்கம் வரல? சரிங்களா? நீங்க நல்லா தூங்குனாதான் பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள வரும். உலகத்தின் மிகச்சிறந்த டாக்டர் யார் தெரியுங்களா? தூக்கம்தான். உலகத்தின் தலை சிறந்த டாக்டர் தூக்கம்தான். இது நான் சொல்லல, டாக்டர்ஸே சொல்றாங்க. பல மருந்துகள் குணப்படுத்த முடியாத விஷயத்தை நீங்கள் நல்லா தூங்கும் போது உங்க உடலை குணப்படுத்திக் கொள்ளும். இது விளையாட்டா நினைக்காதீங்க. நம்ம முன்னோர்கள் ஆரோக்கியமா இருந்தது காரணம் என்ன தெரியுமா? மிக முக்கியமான காரணம். அவங்களுக்கு கரண்ட் இல்ல, டிவி இல்ல, செல்போன் இல்ல, லைட் இல்ல. சாயங்காலம் 6 மணிக்கு சூரிய அஸ்தமனம் ஆனோடனே வீட்டுக்கு வந்துருவாங்க வேலையை முடிச்சுட்டு. இருக்கிற சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு 7 மணிக்கு கொஞ்ச நேரம் பேசிட்டு 8 மணிக்கு படுத்துருவாங்க. 8 மணிக்கு படுத்து விடுவார்கள். 9, 10, 11, 12, 1, 2, 3, 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. 8 மணி நேர தூக்கம் அவங்களுக்கு தெளிவா இருந்தது. 4 மணி 4:30 மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா அடுத்த நாள் அந்த 16 மணி நேரம் கடுமையான உழைப்பா இருக்கும். சோர்வே வராது அவங்களுக்கு. வேலை மேல வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. வீட்டுல பெண்கள் எல்லாம் காலையில எந்திரிச்சு கூட்டி வாச தொழிச்சு சாப்பாடு செஞ்சு அதுக்கு அடுத்தடுத்த வேலை. இன்னைக்கு இத்தனை கருவி வந்துட்டு நம்மளால சோறு செய்ய முடியல. அன்னைக்கு எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே ஆட்டணும், எல்லாத்துக்குமே அரைக்கணும், சரிதானா, துவைக்கணும், தண்ணி போய் எடுத்துட்டு வரணும். எத்தனை வேலை ஆண்கள் வயக்காட்டுல எத்தனை வேலை. 16 மணி நேரம் விடாம உழைப்பாங்க. அவங்களுக்கு ஆற்றல் எப்படி கிடைச்சதுன்னா தூக்கம் டீப்பா இருந்தது.
இன்னைக்கு நமக்கு தூக்கமே இல்லை, ஓப்பனா சொல்லணும். சரிங்களா? தூக்கம் என்பது ஒரு மனித வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கம்ங்கிற ஒண்ணு மட்டும் இல்ல அப்படின்னா உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி உங்க உடம்புக்குள்ள வராது. பிரபஞ்ச சக்தி வரலைன்னா உங்க உடம்போட செயல்பாடெல்லாம் கெட்டு போயிடும். சரிங்களா? குறிப்பாக நம்ம உடம்புல செரட்டோனின், மெலட்டோனின் என்கிற 2 ஹார்மோன்ஸ் இருக்குது. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நெட்ல போய் சர்ச் பண்ணுங்க. செரட்டோனின், மெலட்டோனின் என்ற 2 ஹார்மோன் நம்ம உடம்புல சுரக்குது. அது இரவு நேரத்தில் மட்டும்தான் சுரக்கும். அந்த ஹார்மோன் சுரந்தாதான் உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும், மனசு அமைதியா இருக்கும். புரியுதுங்களா? இப்ப நம்ம இரவு நேரத்துல கண்ட நேரத்துல தூங்குறதால அந்த ஹார்மோன் ப்ராப்பரா உடம்புல சுரக்க மாட்டேங்குது. அப்ப தூக்கம் ப்ராப்பரா இல்லாதால உடலிலே பல நோய்கள் வருது, மனதிலே நிறைய பிரச்சனைகள் வருது. அது இன்னைக்கு இருக்கிற ஐடி ஃபீல்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு குழந்தையே பிறக்க மாட்டேங்குது. ஏன் காரணம்? இரவு நேரத்திலே கண் விழித்து அவங்க வேலை பார்க்கறதால, உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியே போகாததால, உடம்பு உஷ்ணமாகறதால, வித்து சக்தி நீர்த்து போய் அதில் இருக்கிற உயிர் துகள்கள், உயிரணுக்கள் எல்லாம் செத்து போய் அவர்களுக்கு குழந்தை பிறப்பதில்லை இன்னைக்கு. இதே நம்ம தாத்தாவும் பாட்டியும் 10 குழந்தை 12 குழந்தை சர்வ சாதாரணமா பெத்து போட்டு போனாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு நாம போய் பிச்சை எடுத்து நிக்கிறோம் ஆஸ்பத்திரியில். யோசித்து பாருங்க. குழந்தைக்கு மட்டுமில்ல, உடலிலே பல்வேறு நோய்கள். என்ன காரணம்? தூக்கம் சரியா இல்ல. நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நீங்க பாருங்க, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கண் எரியுது, கை கால் வலிக்குது, தலை வலிக்குது, உடம்பு வலிக்குது, வலிக்குதா? நல்லா தூங்கி காலையில எந்திரிச்சு பாருங்க, எந்த வலியுமே இருக்காது உங்க உடம்புல. ஏன்? தூக்கத்திலே இறை ஆற்றல் உங்க உடம்புக்குள்ள பிரபஞ்ச சக்தியை இறக்கி உங்க எல்லா நோயையும் குணப்படுத்தி விட்டது. மிகச்சிறந்த டாக்டர் தூக்கம். அதனாலதான் மருத்துவர்கிட்ட போனா கூட மருந்து மாத்திரை கொடுத்துட்டு நல்லா ஓய்வெடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, வீட்டுல படுத்து 2 நாள் நல்லா தூங்குங்க, நோய் குணமாயிரும். நோய் குணமாயிரும். இயற்கையிலேயே இந்த உடம்புல நோயை குணப்படுத்துறதுக்கான சக்தி இருக்குது. அது உங்களுடைய தூக்கத்திலே இறைவன் மறைச்சு வச்சிருக்கிறான். பஞ்சபூத சக்தியில விண்ணனுடைய சக்தியை நாம் பெறக்கூடிய செயல் என்னன்னு எழுதியிருக்கீங்க. 2 3 வகுப்புக்கு முன்னாடி சொன்னேன்ல. நிலத்தினுடைய சக்தியை உணவில் எடுக்கிறோம், நீரினுடைய சக்தியை தண்ணி குடிக்கிறோம், நெருப்பினுடைய சக்தியை உழைக்கிறோம், காற்றினுடைய சக்தியில சுவாசிக்கிறோம், உள்ள எடுத்துக்கிறோம். விண்ணனுடைய சக்திக்கு நீங்கள் தூங்கித்தான் அந்த எனர்ஜியை பெற முடியும். அப்ப இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள இறங்குறதுக்கான நேரம் தூக்கம். இப்ப ஒரு செல்போன் எடுத்துக்கோங்க. இந்த செல்போன் காலையில 100% சார்ஜ் இருக்கு, பாத்தீங்களா? அதுக்கப்புறம் ஆன் பண்ணி ஒவ்வொரு வேலையும் செய்றீங்க. நெட் ஆன் பண்றீங்க, வாட்ஸ்அப் பாக்குறீங்க, ஃபேஸ்புக் பாக்குறீங்க, ஜூம் கிளாஸ் அட்டன் பண்றீங்க, யூடியூப்ல நிறைய பாட்டு கேட்கறீங்க, படம் பாக்குறீங்க, மெசேஜ் அனுப்புறீங்க, எல்லாம் பண்றீங்க. நிறைய செயல் செஞ்சுட்டே இருக்கீங்க. அந்த பேட்டரியில இருக்கிற சார்ஜ் அப்படியே குறைஞ்சு 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 வருது. சரியா? அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட லெவல்ல 20% சார்ஜ் வந்துருச்சுன்னா உங்க பேட்டரியில செல்லுல ஒரு மெசேஜ் வருது. ப்ளீஸ் பிளக் த சார்ஜ், பேட்டரி இஸ் லோ அப்படின்னு சொல்லுதா? சொல்லுதா? சொல்லுது. நாம் உடனே பிளக் பண்ணிடுவோமா? எடுத்து குத்திடுவீங்களா? உடனே குத்த மாட்டோம். அப்பதான் மும்மரமா பார்ப்போம் செல்ல. சரிங்களா? இன்னும் அது இது ரீல்ஸ் ஷார்ட்ஸ் தள்ளி 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 என்னென்னத்தையோ பார்த்துட்டு கிடக்கிறோம். நேர கொலை பண்ணி கொண்டு இருக்கிறோம் அன்பர்களே. நல்ல விஷயத்தை பாருங்க, தப்பில்லை. பட் நல்ல விஷயத்த பாக்குறதுக்கு போய் எதுக்கு போனோம்னே தெரியாம பல மணி நேரம் செல்லுக்குள்ள போயிரு. செல்லு கவனமா இருக்கு. நமக்கு நேரத்தை மிச்சம் பண்ணுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது செல். இல்லாட்டி இங்கிருந்து ஒரு தகவலை நீங்க அமெரிக்கா கொடுக்கணும்னா எத்தனை நாள் ஆகுது? இங்கிருந்து ஒரு போஸ்ட் போய் அங்கிருந்து ஒரு போஸ்ட் போய் அங்கிருந்து ஒரு போஸ்ட் போய் பல நாள் ஆகும். புரியுதா? இன்னைக்கு வித்தின் செகண்ட்ல நம்ம பேசுறோம். நேரத்தை குறைத்து விட்டோம் செல்போனால. உலகத்தை சுருக்கி விட்டோம் செல்போனால. ஆனால் இன்னைக்கு நமக்கு நேரம் பத்தல.
நம்மளோட பல மணி நேரத்தை அந்த செல்போன் திருடிக் கொள்கிறது, டிவி திருடிக் கொள்கிறது. கவனமாக இருங்கள். எதை தொலைத்தாலும் திரும்ப பெறலாம், ஆனால் காலத்தை தொலைத்தால் திரும்ப பெற முடியாது. காலம் உயிர் போன்றது அன்பர்களே, கவனமா இருக்கணும். திட்டமிட்டு செயல்படுபவர்கள் தான் வெற்றி பெற முடியும். உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய சொத்து நேரம், பணம் அல்ல. நேரம் இருந்தால் பணத்தை சம்பாதிக்கலாம், ஆனால் பணத்தை வைத்து நேரத்தை சம்பாதிக்க முடியும். சரிங்களா? இழந்த பணத்தை நேரம் இருந்தால் சம்பாதிச்சிடலாம், பட் இழந்த நேரத்தை எத்தனை கோடி வச்சாலும் சம்பாதிக்க முடியும். காலம் அவ்வளவு முக்கியமானது. மிக குறுகிய காலம் தான் இந்த பூமியில வாழ்றோம். வாழ்றப்ப நிறைவா, மகிழ்ச்சியா, ஆரோக்கியமா, சந்தோஷமா, ஆனந்தமா வாழணும்னா உங்க நேரத்தை திட்டமிட்டு நீங்கள் பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? அப்ப சாயங்காலம் ஆனா சார்ஜ் குறையுது பேட்டரியில, இன்னும் நீங்க மறுபடியும் பார்த்துட்டே இருக்கிறீங்க. 10% ஆகுது, ரெட் கலர்ல அது சிம்பிள் காமிக்குது. ரெட் வந்தாலே டேஞ்சர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஆனா நம்ம அதுக்கப்புறம் தான் இன்னும் தீவிரமா பார்ப்போம். சீக்கிரம் ஆஃப் ஆக போகுது, இன்னும் கொஞ்சம் பாரு, இன்னும் கொஞ்சம் பாரு. சரியா? அப்ப அது 9%, 8, 7ன்னு காமிக்குது. டேய் விட்டுறா, முடியலடா அப்படின்னா நான் உன்னை கொல்லாம விடுறது இல்ல. சரி, அப்புறம் அது 2 1 சார்ஜ் ஆகி சுவிட்ச் ஆஃப் ஆயிருது. அதுக்கப்புறம் என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் கொண்டு போய் சார்ஜ் குத்துறது. இதுல சில அறிவாளிகள் இருக்கிறாங்க, சார்ஜ் குத்திட்டே பாக்குறது. அது அப்புறம் வெடிச்சு போச்சு, சரி ஷாக் அடிச்சிருச்சு, உயிர் போயிருச்சுட்டா அப்புறம். இதே மாதிரிதான் உங்க உடம்ப ஒரு செல் மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப நைட் தூங்குறீங்க, தூங்குறப்ப ஃபுல்லா சார்ஜ் ஏறுது. காலையில் எந்திரிச்சா ஃபுல் சார்ஜ் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சோடனே நம்ம மூளையை திறந்து விட்டுறோம். அதுதான் இன்டர்நெட் மாதிரி. எப்படி இன்டர்நெட் ஆன் பண்ணா குபு குபு குபுன்னு மெசேஜ் போயிட்டே இருக்குல்ல, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அவன் அனுப்புறது இவன் அனுப்புறது கச்சமிச்சு கச்சமிச்சாலும் வந்துட்டு போயிட்டே இருக்கா? அந்த மாதிரி உங்க மூளையை திறந்து விட்டோடனையும் மூளையில பல்வேறு விதமான எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கு. அப்புறம் கண்ணை திறந்து விடுறோம், அது பார்த்துட்டே இருக்கு. காது ஒரு பக்கம் கேட்டுட்டே இருக்கு, வாய் ஒரு பக்கம் பேசிட்டே இருக்கு, இல்லாட்டி அரைச்சிட்டே இருக்கு. ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம். அப்ப எனர்ஜி என்ன ஆகுது? கம்மியாயி 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 வருது. இதுல சாப்பாடு கரெக்டா அளவா போட்டீங்கன்னா இந்த சாப்பாடு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். கரெக்டா சாப்பிட்டா 100 கிராம் சாப்பிட்டா 200 கிராம் எனர்ஜியா மாறணும். சரியா சாப்பிட்டா அப்படி மாறும். ஆனா தப்பா சாப்பிட்டீங்கன்னா 100 கிராம் சாப்பிட்டா அது 50 கிராமா கூட மாறாது. மாறாக உடம்புல இருக்கிற எனர்ஜி அது பிடிங்கிது தப்பா சாப்பிட்டா. அப்ப நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு மறுபடியும் மறுபடியும் எனர்ஜி ஏத்துறோம். அப்புறம் மறுபடியும் செலவு பண்ணிட்டே இருக்கிறோம் சாயங்காலம் வரைக்கும். சாயங்காலம் ஆனா 20% ஆயிடுச்சுன்னு நம்ம உடம்பு சொல்லுது. தம்பி சார்ஜ் கம்மி ஆயிடுச்சு. எப்படி தெரியுமா? கொட்டாய் வரும் எல்லாருக்கும். கொட்டாய் வந்ததா? இப்பவே வருது நிறைய பேர். என்ன காரணம்? சரியா நைட்டு நீங்க சார்ஜ் போடல. ஏதோ ஒரு காரணத்துல நைட்டு லேட்டா படுத்திருப்பீங்க, இல்லாட்டி லேட்டா எந்திரிச்சிருப்பீங்க, தூக்கம் சரியா வந்திருக்காது, சார்ஜ் ஃபுல் ஆகல. அதனால இங்க வந்து கொட்டாய் போட்டுருக்கிறீங்க. புரியுதுங்களா? கொட்டாவி வந்தால் உங்க உடம்புல பிரபஞ்ச சக்தி பத்துல, போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்லு. தூங்க வேண்டாம், கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஓய்வெடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஏறிடும். அதுக்குன்னு இப்ப எந்திரிச்சு போயிடாதீங்க, கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் போங்க. சரிங்களா? அப்போ கொட்டாய் வருதுன்னா உடம்புல 20% சார்ஜ் ஆயிடுச்சுப்போ கொஞ்சம் ஓய்வெடு, மூளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடு. உடம்புல இருக்கிற கெட்ட ஆவி வெளியே போய் ஆக்சிஜன் பத்துல மூளைக்கு, அதனால மூளை உள்ள இழுக்குது வாய் வழியா. நம்ம அப்போ ஓய்வு எடுப்போமா? ஓய்வு எடுக்க மாட்டோம். சாயங்காலம் கொட்டாய் வரும், உடனே போய் மூஞ்சி கழுவிட்டு வர்ற ஆளுகள்லாம் இருக்குது, அதி புத்திசாலிகள். சரிங்களா? மூஞ்சி கழுவிட்டு வந்து செல்ல பார்த்துட்டு கிடக்கும், கண்ணெல்லாம் எரியும். அது மறுபடியும் குறைஞ்சு குறைஞ்சு 10% ஆகி டேஞ்சர் காமிச்சிடும். டேஞ்சர்னா உங்க உடம்பு வலிக்குது, கண்ணு எரியுது, தலை வலிக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம அதை வைக்கிறது இல்லை. மறுபடியும் டிவி சீரியலை பார்க்குறோம், மறுபடியும் செல்போனை பார்க்குறோம், நியாயம் பேசிட்டே இருக்கிறோம், படுக்கிறது கிடையாது, தூங்குறது கிடையாது. அப்ப இப்படி பார்த்துட்டே இருக்கிறப்ப நம்ம உடம்புல 2 விதமான ஆற்றல் இருக்கு, நல்லா மனசுல வாங்கிக்கோங்க. ஒன்று உடல் உள்ளுறுப்புகள் இயங்குற ஆற்றல், இன்னொன்று வெளி உறுப்புகள் இயங்குற ஆற்றல்.
உள்ளுறுப்புகள் வந்து நம்ம கண்ட்ரோல் இல்ல, இறைவன் அவனோட கண்ட்ரோல் வச்சிருக்கிறான். ஏன்னா நம்ம கிட்ட கொடுத்தா நம்ம சோழி முடிச்சிருவோம். சரிங்களா? நம்ம கிட்ட கண்ணு கொடுத்துருக்கிறான், வேணும்னா பார்க்கலாம், வேணாடி மூடி வச்சுக்கலாம். சரிங்களா? வாயை கொடுத்துருக்கிறான், வேணும்னா சாப்பிடலாம், இல்லாட்டி மூடி வச்சுக்கலாம். கையை வேணும்னா தூக்கலாம், இல்லாட்டி வெட்டுறலாம். சரிங்களா? மனசு அப்படித்தான், வேணும்னா சிந்திக்கலாம், இல்லாட்டி அமைதியா உட்காந்துக்கலாம், தியானம் பண்ணிட்டு. ஆனா ஹார்ட் அப்படி அல்ல. நீங்க வேணும்னா ஓட்டலாம், வேண்டாட்டு நிறுத்தி வச்சுக்கலாமா? போய் சேர்ந்துரும். நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, கணையம், சிறுகுடல், பெருங்குடல், சிறுநீரகம், கழிவு நீக்க மண்டலம், இதெல்லாம் தானா வேலை செஞ்சுட்டே இருக்குது. 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டே இருக்குது. இது நின்னுச்சுன்னா உயிர் போயிரும். மூளை நின்னா உயிர் போகாது, ஹார்ட் நின்னா உயிர் போயிரும், லங்ஸ் நின்னா உயிர் போயிரும். புரியுதுங்களா? கிட்னி வேலையை நிறுத்துச்சுன்னா உயிர் போயிரும். அப்ப இதெல்லாம் ராஜ உறுப்புகள். இதெல்லாம் இறைவன் அவனோட கண்ட்ரோல் வச்சுட்டான். அது உடல் இயக்கம்னு பேரு. அதுக்கு பேரு உடலுக்குள்ள இருக்கிற இயக்கம். இது மன இயக்கம்னு பேர். இறைவன் என்ன பண்ணிட்டான், 50% எனர்ஜியை உடல் இயக்கத்துக்கு கொடுத்துட்டான், 50% எனர்ஜியை மன இயக்கத்துக்கு கொடுத்துட்டான். மன இயக்கம் தான் நீங்க பாக்குறது, கேட்கறது, பேசுறது, ஓடுறது, ஒடியாடுறது, சிந்திக்கிறது, கோவப்படுறது, பொறாமப்படுறது எல்லாம். இதுல கெட்ட எண்ணம் வந்ததுன்னா அபரிமிதமா மன ஆற்றல் செலவாகும். நல்ல எண்ணம் வந்ததுன்னா ஆற்றல் உள்ள வரும். கெட்ட யோசனை வந்ததுன்னா, கோபம் வந்தா, பொறாம வந்தா, கவலை வந்தா, வெறுப்பு வந்தா, பயம் வந்தா, தற்பெருமை வந்தா, சரிங்களா, பிறரை துன்புறுத்துனீங்கன்னா இருக்கிற எனர்ஜி எல்லாம் அபரிமிதமா போயிடும். சரிங்களா? அப்ப நமக்கு 50% இறைவன் கொடுத்தான்ல, அந்த 50% முடிஞ்ச உடனே தான் நமக்கு கொட்டாய் வரும். தூக்கத்துக்கு போயிடும் நீங்க உடனே. ஆனா நாம என்ன செய்யறோம் தெரியுங்களா? அப்ப தூக்கத்துக்கு போறது இல்லை. மாறாக மூஞ்சி கழுவிட்டோ அல்லது டீய வச்சு குடிச்சிட்டோ ஏதோ ஒன்ன பண்ணி அந்த தூக்கத்தை கெடுக்கிறோம். அப்ப உங்களுக்கு கொடுத்த 50 ரூபாய் நீங்க செலவு பண்ணிட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப உங்க வீட்டுக்கு குடி தண்ணி வருது, ஒரு 5 குடம் கொடுக்குறாங்க. அம்மா என்ன பண்றாங்க, 2 குடம் குடிக்கிறதுக்கு வச்சுட்டாங்க, 2.5 குடம். மிச்சம் 2.5 குடம் நீங்க மத்ததுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க மத்ததுக்கு யூஸ் பண்ற 2.5 குடத்தை யூஸ் பண்ணிட்டு விட்டுறணும். சிலர் என்ன பண்றாங்க, இந்த குடி தண்ணிக்கு வச்சிருக்கிறத எடுத்து மத்ததுக்கு யூஸ் பண்ணிடுறாங்க. நாளைக்கு குடிப்பதற்கு தண்ணி இல்லாட்டி செத்து போயிருவோம். மற்றதுக்கு தண்ணி இல்லாட்டி பரவாயில்லை, ஒரு பாத்திரம் கழுவுறதுக்கோ அல்லது மற்ற துணி துவைக்கிறதுக்கோ தண்ணி இல்லாட்டி பரவாயில்ல. பட் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாட்டி இறந்துருவோம். அப்ப அம்மா குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சு மிச்சத்தை கொடுத்தா, நல்ல நபர் என்ன பண்ணணும், இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத செலவு பண்ணிட்டு இதை தொடக்கூடாது. ஆனா நாம் என்ன பண்றோம், இந்த இறைவன் 50% உடலுக்கு வச்சிருக்கானா, 50% நமக்கு கொடுத்தானா, நமக்கு கொடுத்தது போக நீங்க மீண்டும் உடம்பு வலிக்க வலிக்க கண்ணு எரிய எரிய டிவி செல்போன் பார்த்தீங்கன்னா, உங்க ஹார்ட்ல இருக்கிற எனர்ஜி எடுத்துட்டு வந்து உங்க கண்ணு டிவி பார்க்கும். அப்ப ஹார்ட் ஃபெயிலியர் வரும். உங்க கல்லீரல் இருக்கிற எனர்ஜியை புடுங்கிட்டு வந்து கண்ணு செல்போனை பார்க்கறது, நியாயம் பேசுது அப்படின்னா உங்க உடல் உறுப்புகள் இருக்கிற ஆற்றலை புடுங்கிட்டு வந்துடும். இதுதான் உடலில் நோய் வருவதற்கு மிக முக்கியமான காரணம். எப்படி தேவையில்லாம சாப்பிட்டா அது உடம்புல இருக்கிற உறுப்புகள் இருக்கிற ஆற்றலை எடுத்துட்டு வருதோ, அப்படி தூக்கம் வரும்போது நீங்க தூங்கலைன்னா உடம்புல பல உறுப்புகள் டேமேஜ் ஆகுது. அப்படியே இறைவன் பார்ப்பான், கொஞ்ச நேரம் பார்ப்பான், என்ன நீ தூங்குறிய தூங்குறியன்னு பார்ப்பான். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நீங்க தூங்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, இதுக்கும் மேல எனர்ஜி போனா உங்க ஹார்ட் நின்னு போயிருவான், செத்து போயிருவான் அப்படிங்கிற சூழல் வர்றப்ப இறைவன் என்ன பண்ணிடுவாரு, நீங்க டிவி பாக்குறப்பவே டிஸ்கனெக்ட் பண்ணிடுவார். டிவி பார்த்துட்டே இருப்பீங்க, அப்படியே மட்டையாகி கிடக்கும். கவனிச்சிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? நிறைய பேர் லைஃப்ல நடந்திருக்கு. டிவியோ செல்போனோ பார்த்துட்டே இருப்போம், செல்போன் ஓடிட்டே இருக்கும், இவர் தூங்கிட்டு இருப்பார். செல்போன் சவுண்ட் ஓடிட்டே இருக்கு, இவர் கேட்க மாட்டார், இவர் தூங்கிடுவார். டிவி ஓடிட்டே இருக்கு, இவர் தூங்கி இருப்பார். என்ன பண்ணிட்டான் இறைவன்,
டேய் இதுக்கு மேல போனா நீ உடம்ப கொல்லாம விடமாட்டடா, அதனால உனக்கு கட் பண்றேன்டான்னு டிஸ்கனெக்ட் பண்ணி இந்த உடம்பையும் மனதையும் டிஸ்கனெக்ட் பண்ணி தூக்கத்துல போட்டுருவார். அப்ப பாருங்க, டெட் பாடி மாதிரி கிடப்போம். தூங்குறப்ப நம்ம எப்படி கிடப்போம்? டெட் பாடி மாதிரி. கண்ணை திறந்தா தெரியாது, பேசுனா கேட்காது, ஸ்மெல்லு தெரியாது, வாயில ஏதாவது டேஸ்ட் வச்சா தெரியாது, உடம்புல எங்காச்சும் கீழே விழுந்துட்டோமான கூட தெரியாது. நிறைய பேர் கட்டல்ல இருந்து கீழே விழுந்து தூங்கிட்டு கிடப்பாங்க. மூளை வேலை செய்யாது. புரியுதா இல்லைங்க? நல்ல தூக்கத்துல மூளை வேலை செய்யாது. அப்ப இந்த உடல் புலனியக்கம் முழுசா நின்றுச்சு அப்படின்னா, இந்த ஆற்றல் செலவாக நிறுத்திட்டீங்கன்னா, பிரபஞ்ச சக்தி தூங்குறப்ப உங்க உடம்புக்குள்ள இறங்கும். இறங்கும். இறங்குறப்ப நீங்க காத்தால இருந்து நைட்டு வரைக்கும் உடம்ப கெடுத்து வச்சது, மனசை கெடுத்து வச்சது எல்லாத்தையும் சரி பண்ணிரும். ரிப்பேர் பண்ற வேலை. ஒர்க் ஷாப்ல கொண்டு போய் வண்டியை கொடுத்து ரெடி பண்ணிட்டு வர்றீங்கல்ல, அந்த மாதிரி தூக்கம் என்ற ஒர்க் ஷாப்ல இறைவன் நம்ம உடலையும் மனசையும் கொடுத்து நைட்டு ஃபுல்லா ரெடி பண்ணி கொண்டு வரான். இப்ப ஃபங்க்ஷன் அன்னைக்கு, ஒரு பண்டிகை அன்னைக்கு துணி கடைக்கு துணி எடுக்கிறதுக்கு போறீங்கன்னு வச்சுங்க. ஃபங்க்ஷன் முன்னாடி இப்ப ஆடி நோம்பி வரப்போகுது, எல்லா பக்கம் ஆஃபர் பயங்கரமா போட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப போய் துணி கடையில போய் பாக்குறீங்க. கடை காலையில் திறக்கிறப்ப துணியெல்லாம் நீட்டா அடுக்கி இருக்குது ரேக்ல. பட் சாயங்காலம் எப்படி இருக்குது? எல்லாரும் வந்து அது எடுங்க, இது எடுங்க, கொஞ்சம் இதை காமிங்க, கொஞ்சம் அது எடுங்கன்னு எல்லாத்தையும் எடுத்து அந்த டேபிள் மேல போட்டிருக்காரு அந்த கடைக்கார். ரேக்ல ஒண்ணுமே இல்லை, எல்லாம் கீழே கிடக்கு. எல்லாரும் மாத்தி மாத்தி களைச்சு களைச்சு எடுக்கிறாங்க. அப்ப இரவு கடை சாத்தினதுக்கு அப்புறம் அந்த முதலாளி என்ன பண்றாரு? இருக்கிற ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு, தம்பி இங்க வாங்கப்பா, நாளைக்கு காலையில வியாபாரம் பார்க்கணும், இது எல்லாத்தையும் எடுத்து சுத்தி அடுக்கி வைங்கப்பாண்ணா. 1 மணி நேரம் எல்லாத்தையும் எடுத்து சுத்தி நீட்டா அடுக்கி வச்சுட்டு அப்புறம் போறாங்க. காலையில வந்து பார்த்தா நீட்டா இருக்கு. அது போல நம்ம உடம்புல காலையில இருந்து நம்ம இயக்கி வச்சிருக்கிறோம் இல்ல, இதை சரியா இயக்கி இருந்தீங்கன்னா அந்த கடையில வர்றவங்க எடுத்து காமிச்சிட்டு அப்பவே டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுக்கிறது இப்படியே வச்சுட்டே வந்திருந்தாங்கன்னா கீழே 10 20 துணி தான் இருக்கும், 5 நிமிஷத்துல எடுத்து வச்சுட்டு போயிடலாம். பட் எல்லாத்தையும் வலிச்சு போட்டிருந்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் அது எடுத்து வைக்கிறக்கே. அது போல நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உடம்ப மனசை நல்லா இயக்கி இருந்தோம்னா, கோபம் இல்லை, பொறாமை இல்லை, கவலை இல்லை, சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, அளவா சாப்பிட்டு, அளவா வேலை செஞ்சு, அளவா தண்ணி குடிச்சு, நல்லா காத்தோடு இருந்து இப்படி பண்ணிருந்தோம் அப்படின்னா நைட் நீங்க படுத்தோடனே தூக்கத்துக்குள்ள போயிடும் உடம்பு. பட் நாம அப்படி பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நம்ம உடம்புல நோய் வரும். நண்பர்களே மன்னிக்கணும். அப்ப நமக்கு அந்த ஆற்றல் உள்ள வந்து நம்ம உடலையும் மனதையும் சமன்படுத்துது. தூக்கத்துலதான் இது நடக்குதுன்னு முதல் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப ஆழ்ந்த தூக்கத்தை நாம பெற வேண்டும். நீங்க காலையில இருந்து உடம்ப மனச டென்ஷன், கோபம், கவலை, பொறாமை, சண்டை, நல்லா சாப்பிடாம, நல்லா உழைக்காம, கண்டதை சாப்பிட்டு, தண்ணி குடிக்காம சுத்தி, இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நைட்டு படுத்த உடனே தூக்கம் வராது. என்ன பண்ணும்? உங்க மூளை நீங்க காத்தால இருந்து டென்ஷன் ஆகி கத்துனது, சண்டை போட்டது, வருத்தப்பட்டது, கோவப்பட்டது, கவலைப்பட்டதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் எடுத்து சரி பண்ணும், அடுக்கும். 1 மணி நேரம் ஆகும், சிலருக்கு 2 மணி நேரம் ஆகும். நீங்க எவ்வளவு களைச்சு போட்டிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேலை பழக்கணும் அந்த உடம்பு. பெருசா களைச்சு போடல, நல்லா தியானம் பண்ணி மனசு அமைதியா வச்சு எல்லாரையும் வாழ்த்திட்டே இருந்தீங்கன்னா படுத்தோடனே தூக்கம் வந்துடும். உங்க மனதுல கவலை இல்லை, பயம் இல்லை, பொறாமை இல்லை, பேராசை இல்லை. மாறாக நல்லா உழைச்சிருக்கீங்க, நல்லா சாப்பிட்டுருக்கீங்க, உடலை சரி பண்றதுக்கு ஒண்ணும் பெருசா இல்லை. படுத்து 5 நிமிஷத்துல தூங்கிடுவான்.
இன்னும் நல்ல உழைப்பை கொடுத்தா சீக்கிரம் தூக்கம் வரும். இந்த உடம்புக்கு நல்ல உழைப்பை கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் தூக்கம் வரும். நீங்களே பாருங்க, வெளியே எங்காச்சும் போய் அலைஞ்சிட்டு வாங்க ஒரு நாள். ஏதோ ஒரு வேலைக்கு போறீங்க, வெளியே போயிட்டு காத்தால போய் சாயங்காலம் வரைக்கும் சுத்தி போட்டு வந்தீங்கன்னா படுத்து அடுத்த செகண்ட் தூக்கம் வந்துடும். உடம்பு டயர்டா இருந்தா சீக்கிரம் தூக்கம் வந்துடும். நாம இன்னைக்கு உழைப்பே கொடுக்கறது இல்ல, டயர்டே ஆகிறது இல்ல. பாடி உடம்புக்கு உழைப்பை கொடுங்க, அதை வேலை வாங்குங்க நல்லா. அப்பதான் நல்லா தூக்கம் வரும். தூக்கம் வரலையா, சாயங்காலம் எழுந்திரிச்சு 4 நட நடங்க. நம்ம பயிற்சியை ஒரு தடவை செய்யுங்க, நல்லா வேகமா நடங்க. சரிங்களா? ஒண்ணு ஆகாது உடம்பு. 120 வருஷம் ஓடும், பயப்படாம ஓடுங்க. சரிங்களா? நிக்க கூடாதுன்றாரு டாக்டர், நடக்கக்கூடாதுங்கிறாரு டாக்டர், வேகமா நடக்கக்கூடாதுங்கிறாரு. நல்ல டாக்டர் அப்படி சொல்ல மாட்டாரு. சரிங்களா? இந்த ஊசி வாசிக்காரங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? குறவர்கள்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் வீட்லயே தான் டெலிவரி பார்த்துக்கிறாங்க, போற இடத்துல அப்படியே குழந்தை பெற்றுக்கிறாங்க. கரு உருவாகிறதுல இருந்து கரு வெளியே வர்ற வரைக்கும் அவங்க வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. நாமளும் அப்படித்தாங்க செஞ்சோம். நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் வயக்காட்டுக்கு போய் குழந்தைய பெற்று கையில கொண்டாந்துருக்கு. இன்னைக்கு தான் குழந்தை உருவாயிடுச்சுனால ஐயோ அசையக்கூடாது, நகரக்கூடாது, குனியக்கூடாது, எந்திரிக்க கூடாது. ஏன் பண்ணணும்? அறுக்கணும். நீங்க குமிஞ்சு நிமிந்து வந்துட்டீங்கன்னா வயிற்று அறுக்க முடியாது. 1 லட்சம் போச்சு. இன்னைக்கு 2 லட்சம் 3 லட்சம் போயிருச்சு. அப்ப அவங்க அசையவே கூடாது. அசையாம பண்ணிட்டோம்னா நீங்க ரோபோ மாதிரி போவீங்க, வருவீங்க, மாத்திரை திம்பீங்க, வயிற்று அறுத்தா 1.5 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம். புரிஞ்சுக்குங்க. வேலை செய்யுங்க நல்லா. நல்லா வேலை செஞ்சா படுத்தா நிம்மதியா தூக்கம் வரும். வேலையே செய்யலைன்னா தூக்கம் அவ்வளவு சீக்கிரம் வராது. அப்ப நம்ம தூக்கம் என்பது, நீங்க படுத்தோடனே தூக்கம் வரணும். சரிங்களா? அப்பதான் பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு நல்லா வரும். பிரபஞ்ச சக்தி வந்தாதான் உங்க உடம்புல இருக்கிற நோய்கள் குணமாகும். நான் இப்ப சொல்றது இப்ப இருக்கிற நோயை குணப்படுத்துறதுக்கு இல்ல, உங்க வாழ்நாள் முழுக்க நோயே வராம இருக்கிறதுக்கான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? சரி, அப்ப தூக்கம் தான் பிரபஞ்ச சக்தி எனக்குள்ள வர வைக்கிறதுக்கான வழி. அப்ப நான் நல்லா தூங்கணும். சரிங்களா? தூக்கம் எச்சா தூங்கிட்டே இருக்கிறாங்க இப்ப நிறைய பேர். இப்ப வேலை வேற இல்லையா பெருசா? சரிங்களா? நிறைய பேர் வீட்டுல சோம்பேறித்தனமா தூங்குறாங்க. பெண்களுக்கு நிறைய நோய் வர்றது காரணத்துல பகல்ல தூங்குறது ஒரு காரணம். அப்ப பகல்ல நீங்க தூங்கும் போது உடம்புல நோய்கள் உருவாக ஆரம்பிக்குது. சோம்பேறித்தனமாக செல்களாக மாறிடுது நம்ம உடம்பு. அளவுக்கு அதிகமா தூங்குனீங்கன்னா உடம்பு செல்கள் எல்லாம் சோம்பேறி ஆகிவிடும். சுறுசுறுப்பு போயிரும், வேலை செய்யாது. சோம்பேறி செல் ஆயிடுச்சுன்னா உடம்புல நோய்கள் வரும், கழிவுகள் தேங்கும். அப்ப அதிகமா தூங்குனா பிரச்சனை. எவ்வளவு நேரம் தூங்கணும்? குறைஞ்சது 6 மணி நேரம் தூங்கணும். எழுதிக்கோங்க. குறைந்தது 6 மணி நேரம் தூங்கணும். அதிகபட்சம் 8 மணி நேரம் தூங்கலாம். இப்ப நம்மளுக்கெல்லாம் 8 மணி நேரம் தூக்கம் வேணும். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. 6 மணி நேரம் யாருக்குன்னா, நல்லா யோகா தியானம் எல்லாம் பண்ணி உடம்ப நல்லா வச்சிருக்கிறவங்களுக்கு தான் 6 மணி நேரம் தூக்கம். இன்னும் கொஞ்சம் வயசானவங்களுக்கு நிறைய தூக்கம் வராது, அவங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் குறையும். நம்ம பிறக்கும் போது தூக்கம் அதிகமா இருக்கும். 16 மணி நேரம் 18 மணி நேரம் எல்லாம் நம்ம தூங்கியிருப்போம் ஒரு நாளைக்கு. தெரியுமா? சின்ன குழந்தையா இருக்கிறப்ப எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்போம். ஏன்னா தூங்க 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 தூங்கத்தான் உடம்பு ஆரோக்கியமா வளர்ச்சி பெறும். ஒரு 3 வயசு வரைக்கும் ரொம்ப நேரம் தூங்குவோம். 10 மணி நேரம், 12 மணி நேரம், 14 மணி நேரம் தூங்குவோம். அப்புறம் 3 வயசுக்கு மேல அப்படியே அந்த தூக்கத்தினோட அளவு குறையும். அப்ப அது 8 மணி நேரம், 9 மணி நேரம், 8 மணி நேரமா மாறும். 13 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைய 9 மணி நேரம் தூங்கணும். இதுதான் உலகம் முழுக்க இருக்கிற ரிசர்ச். இதான் உண்மை. 13 வயசு கீழே இருக்கிற குழந்தைகள் 9 மணி நேரம் தூங்க வேண்டும். இப்ப உங்க குழந்தை 9 மணி நேரம் தூங்க விடுறீங்களா? இல்லையே. அப்புறம் குழந்தைகளுக்கு எப்படி நோய் வராம இருக்கும்? சரிங்களா? 13 14 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைகள் 8 மணி நேரம் தூங்கணும். சரிங்களா? நல்ல யோகா தியானம் எல்லாம் பண்ணி நீங்க யோகத்தின் தியானத்தின் மூலமாக பிரபஞ்ச சக்தியை பெருக்க முடியும். அப்படி பெருக்கினீர்கள் ஆனால் உங்களுடைய தூக்கத்தை குறைத்துக் கொள்ளலாம்.
6 மணி நேரம் தூங்கினா போதும். பட் இப்போதைக்கு உங்களுக்கு 8 மணி நேரம் தூக்கம் வேணும்னு எழுதி வச்சுக்கோங்க. 8 மணி நேரத்துக்கு எச்சா தூங்குனீங்கன்னா உடம்பு சோம்பேறி ஆகும். 6 மணி நேரத்துக்கு கம்மியா தூங்குனீங்கன்னா உடம்புல ஆற்றல் பத்தாது. சார்ஜ் ஃபுல்லா போடணும்ல. செல்போன்ல சார்ஜ் குத்தி இருக்கீங்கன்னா சார்ஜ் ஃபுல்லா ஏறணும். அப்பதான் செல்போன் அடுத்த நாள் முழுசா யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப இந்த சார்ஜர் 1 மணி நேரம் குத்துனா தான் இந்த சார்ஜ் ஏறும்னா நீங்க அரை மணி நேரத்துல கழட்டிட்டு வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? அரை மணி நேரத்தை கழட்டிட்டு வந்தா என்ன ஆகும்? யாரோ ஸ்கிரீன் யூஸ் பண்றீங்க, தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க. சரி. அப்ப நாம இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லியும் நல்லா தூங்காம சார்ஜ் போடாம இப்ப உங்க உடம்புல நான் சொல்றேன் பாருங்க, தூக்க சக்தி உங்க உடம்புல பல யூனிட் கம்மியா இருக்கும். நீங்க இப்ப எந்த வேலையும் செய்யாம நான் நிம்மதியா படுக்கிறேன்னு படுத்தீங்கன்னா உங்க உடம்பு 10 நாளைக்கு வேணாலும் தூங்கும். அவ்வளவு தூக்கத்தை நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இல்லாம பண்ணி வச்சிருக்கீங்க. டெய்லி 1 மணி நேரம் தூக்கத்தை கெடுத்து 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 இப்ப தூக்க பற்றாக்குறை வந்துருச்சு மனுஷனுக்கு. சக்தி பற்றாக்குறை வந்துருச்சு. அப்புறம் நீங்க உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் போனா அவர் என்ன சொல்றாரு? 4 நாளைக்கு ரெஸ்ட் எடுங்கிறாரு. 4 நாள்னா எத்தனை மணி நேரம்? 96 மணி நேரம். நீங்க பல நாள் தூக்கத்துக்கு எடுத்தது 4 நாள் ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் எடுக்க சொல்றாங்க. அப்போவாது எடுத்தீங்கன்னா மரியாதை. அப்பவும் எடுக்கிறது இல்ல. 2 மாத்திரை போட்டு மறுபடியும் வேலை செய்றீங்க. மறுபடியும் உடம்பு கெட்டு போகும். கொஞ்ச நாள் கழிச்சு மொத்தமா படுக்கையா போட்டுரும். அப்புறம் எந்திரிக்காது இந்த உடம்பு. கவனமா இருங்க. நல்லா தூங்கணும். தூக்கத்தால எல்லா நோயும் குணப்படுத்த முடியும். நான் அடுத்த வகுப்புல ஒரு பயிற்சி சொல்லி கொடுக்குறேன் பாரு. பல வருஷம் தூங்காதவங்களும் தூங்கிடுவீங்க. பல வருஷம் தூங்காதவங்களும் நீங்க தூங்கலாம். எப்பேற்பட்ட ஆளுக்கு தூக்கம் வரும். அப்படி ஒரு அற்புதமான பயிற்சி. சரிங்களா? அப்ப தூக்கம் நல்லா இருக்குதா அப்படின்னு நீங்க பார்க்கணும். தூக்கம் குவாலிட்டியா இருந்தா உங்க உடம்புல நோயே வராது. நான் அடிச்சு சொல்றேன். நோய் வர்றவங்க யாருக்குமே தூக்கம் டீப்பா இருக்காது. தூக்கம் நல்லா வந்தா மனசு அமைதியா இருக்கும், மனசு மகிழ்ச்சியா இருக்கும், மனசு நிறைவா இருக்கும், பொறுமையா இருப்போம். தூக்கம் வரலைன்னா டென்ஷன் ஆயிருவோம், கவலை வரும், கோபம் வரும், பயம் வரும், சண்டை போடுவோம். சரி, தூக்கம் அதிகமா போனாலும் பிரச்சனை சார். கம்மியா போனா சார்ஜ் பத்தாது. சார்ஜ் பத்தலைன்னா அதுக்கப்புறம் டென்ஷன் ஆயிரும், நோய் வந்துடும். தூக்கம் குறைய குறைய நோய் நிறைய பெருகும். தூக்கம் அதிகமாகறப்போ நோய் வரும், தூக்கம் கம்மியானாலும் நோய் வரும். அதுல ரொம்ப எப்படி நோய் வரும் தெரியுமா? தூக்கம் கம்மியாகிறதுல தான் அதிக நோய் வரும். தூக்கம் எச்சானா கூட மந்தத்தன்மை, சோம்பேறித்தனம், இன்னும் பல நோய்கள் வருது. பட் தூக்கம் கம்மியாக கம்மியாக நம்ம உடம்புல கேன்சர், உடம்புல கட்டிகள், உள்ள உறுப்புகள் பாதிக்கிறது, கிட்னி ஃபெயிலியர் ஆகுறது, ஹார்ட் அட்டாக் வர்றது, இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் தூக்கமின்மை தான். அப்ப நல்லா தூங்கணும். சரி, எந்த நேரத்துல தூங்குறது? எந்த நேரத்துல தூங்குனா பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு அபரிவிதமா கிடைக்கும்? சொல்லுங்க. எந்த நேரத்தில் தூங்குறது? இரவு நேரத்தில் தூங்கினால்தான் பிரபஞ்ச சக்தி அபரிவிதமா கிடைக்கும். ஏன்னா சூரிய ஒளி இருக்கும்போது நம்ம உழைக்கணும், சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் உறங்கணும். இதுதான் நம்முடைய இயற்கையுடைய விதி. எந்த உயிருமே மாற்றி செய்யாது பாருங்க. சில உயிர்கள் பகல்ல தூங்கும், இரவுல வேட்டையாடும், அது வேற. அது அந்த உயிர்களுக்கான இயற்கை. ஆனா பொதுவா எல்லா உயிர்களும் இந்த சூரிய சக்தி இருக்கிறப்ப வேலை செய்யும், மற்ற நேரத்துல தூங்கும். இப்ப நாம எத்தனை மணிக்கு தூங்கலாம் அப்படின்னா, ஞானிகள் சொல்றாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான நீங்க தூக்கத்தை பெறணும்னா 8 மணிக்கு தூங்கணும், 4 மணிக்கு எந்திரிக்கணும். எழுதி வச்சுக்கோங்க. 8 மணிக்கு தூங்கி 4 மணிக்கு எந்திரிக்கிறது மிக மிக சிறப்பு. பட் நீங்க உடனே சொல்லுவீங்க, அதுக்கெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பே இல்லப்பா. எங்க வீட்டுக்காரரே வேலையை முடிச்சுட்டு 9க்கு தான் வர்றாரு, என் பையன் டியூஷன் முடிச்சுட்டு 9:30க்கு தான் வர்றான். ஒன்னும் பண்ண முடியும். சரியானுங்களா? முடிஞ்சா வேலையை மாத்திக்கோங்க. கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் உடம்ப கெடுத்து மனசை கெடுத்து கடைசியை நீங்க சம்பாரிச்சதெல்லாம் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் கொட்டுறதுதான் மிச்சம். சரிங்களா?
அப்படி இருந்தா உங்க கணவர் 9க்கு வர்றாருன்னா வீட்டுல இருக்கிற பெண்கள் சமைச்சு வச்சுட்டு, என்னங்க உங்களுக்காக சமைச்சு வச்சுட்டேன், நான் ஒரு 8, 9க்குள்ள போய் படுக்கிறேன்னு போய் படுத்துருங்க. இன்னைக்கெல்லாம் எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க. புரியுதா இல்லைங்களா? சரி, 8 மணிக்கு படுக்கிறது மிக மிக சிறப்பு. 9 மணிக்கு படுக்கிறது ஓகே. 10 மணி அப்படிங்கிறது டெட் எண்டு. கடைசி கட்டங்கடைசி 10 மணி. அதுக்குன்னு 10 மணி சொல்லிட்டாரு ஐயா அப்படின்னு சொல்லி 10 மணிக்கு போய் படுக்க கூடாது. எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே மிகச்சிறந்த கோடீஸ்வரன் 8 மணிக்கு படுக்கிறவன் தான். நீங்க எத்தனை செல்வம் பொருள் வளம் எது இருந்தாலும் அதெல்லாம் வேஸ்ட். 8 மணிக்கு படுக்கிறவன் தான் மிகச்சிறந்த புண்ணியவாளி, புண்ணியசாலி, புண்ணியவான். அவனுக்கு தான் இறைவன் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கான். நம்மள நிறைய பேருக்கு 8 மணிக்கு படுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம படுக்கிறது இல்லை. காரணம் தான் சொல்றோமே தவிர காரியம் நடக்கிறது இல்லை. நீங்க படுத்து பாருங்க. 8 மணிக்கு தூங்கி 4 மணிக்கு எந்திரிச்சு பாருங்க. இப்ப செய்யறதை விட 2 மடங்கு வேலை செய்வீங்க. நான் அதை பத்தி பின்னாடி பேசுறேன். சரி, 2வது 8 மணிக்கு முடியாது சார், 9 மணிக்காவது படுத்துருங்க. கண்டிப்பா முடியும் எல்லாராலையும். ஏன்னா திருப்பூர் போன்ற நகரங்கள்ல தான் முடியாது. ஏன்னா வேலைக்கு போயிட்டு வர்றதே 9 மணிக்கு தான் வர்றோம். காலையில் 9 to 9 12 மணி நேரம் வேலை. இதுவே தப்பு. ஒரு மனுஷன் 12 மணி நேரம் வேலை செய்யக்கூடாது. 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும். 8 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் உழைக்கணும், 8 மணி நேரம் தனக்காக குடும்பத்துக்காக அவனை ஒதுக்கணும். இதுதான் வாழ்க்கை. 8 8 மனுஷ வாழ்வு பிரிச்சுக்கோன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி 3 8 பிரிச்சுக்கோங்க. 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் உழைப்பு, 8 மணி நேரம் உங்களுக்கான நேரம். நீங்க குளிக்கிறது, சாப்பிடுறது, யோகா பண்றது, தியானம் பண்றது, குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்றது, சரிங்களா? மற்ற எல்லாத்துக்கும் அந்த 8 மணி நேரத்தை நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கணும். நல்ல விஷயத்த கத்துக்கிறது, இப்படிதான் இருக்கணும் மனித வாழ்க்கை. ஆனா சில இடங்கள்ல துரதிருஷ்டவசமா 12 மணி நேரம் உழைக்கிறீங்க. அப்படி தேவையில்லை. பட் அப்படி வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சு போச்சுன்னா அதுலயும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் மிச்ச 12 மணி நேரத்தை கரெக்டா ஒரு 8 மணி நேரம் உறங்கிட்டு மிச்சம் 4 மணி நேரத்தை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. யோகா தியானம் போன்ற விஷயங்களுக்கு. அப்பதான் ஆரோக்கியமா இருக்க முடியும். நிறைய பேர் சொல்றாங்க, நான் ரொம்ப வேலை செய்யறேன் சார் அதனால யோகா பண்ண முடியல. நான் சொல்றேன், யோ ரொம்ப வேலை செய்யற நீதான் யோகா பண்ணணும். உனக்கு தான் உடம்பு கெட்டு போயிரு சீக்கிரம். அளவா வேலை பார்க்கறவன் யோகா பண்ண வேண்டாம், தியானம் பண்ண வேண்டாம். அவன் உழைப்பே அளவா இருக்குது. நீ கடுமையா உழைக்கிற, அப்ப நீ தான் நல்லா பயிற்சி பண்ணணும். வெளியில போய் சுத்துறவங்களுக்கு தானே இன்சூரன்ஸ் போடணும். அவன் தான் ஆக்சிடென்ட் ஆகி சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் பெருசா தேவையில்லை. அது போல நான் தான் கடுமையா உழைக்கிறேன்னா உங்களுக்கு தான் பயிற்சி வேணும். உங்களுக்கு தான் நல்ல தூக்கம் வேணும். உங்களுக்கு தான் நல்ல உணவு வேணும். நீங்க தான் உங்க உடம்ப நல்லா பாத்துக்கணும். நீங்க இல்லாட்டி உங்க குடும்பம் போயிடும். சரிங்களா? அப்ப 9 மணிக்காவது தூங்கணும். சார் முடியல சார், எல்லாமே வீட்டு வேலையெல்லாம் இருக்குது. என்ன நீங்க காரணம் சொன்னாலும் அதிகபட்சம் 10 மணி. 10 மணிக்கு மேல நீங்க கண் விழிச்சிருந்தா உங்க பாடியில கெமிக்கல் வந்து நெகட்டிவா உற்பத்தி ஆகும். எதிர்மறையான கெமிக்கல்ஸ் உற்பத்தியாகி உங்க உடம்புல நோய் உருவாகும். இது நான் சொல்லல, அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் ரிசர்ச் பண்ணி சொல்றேன். 10 மணிக்கு மேல யாரெல்லாம் தூங்காம இருக்கிறாங்களோ அவங்க உடம்பிலே கெட்ட ரசாயனம் உற்பத்தி ஆகும். சீக்கிரம் உடல்ல இருக்கிற செல்கள் கெட்டு கேன்சர் உருவாகும். போதுமா? எழுதி வச்சுட்டான். ரிசர்ச் பண்ணி சொல்லிட்டான். நல்லா தூங்குறவங்களுக்கு கேன்சர் வர்றதில்லை. கேன்சர் என்பது அழுக்குகளுடைய மூட்டை. நம்ம உடம்பு அழுக்கு மூட்டை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது கட்டி கட்டியா கேன்சரா மாறுது. சரிங்களா? இதுக்கு முன்னாடிதான் பல்வேறு நோய்களா அது வருது. அப்ப நல்லா தூங்குனா உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேறும். உடல் உறுப்புகள் நல்லா இயங்கும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள வரும். இப்ப 10 மணி கண்டிப்பா தூங்கிடும். சார் எந்திரிக்கிறது 4 மணிக்கு எந்திரிக்கிறது மிக மிக சிறப்பு. எந்திரிச்சு பாருங்க. சும்மா ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஒரு 2 நாளைக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு பாருங்க. சும்மா உடம்பே அப்படியே காத்துல பறக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி அது முடியாது சார் அப்படின்னா 5 மணிக்கு எந்திரிங்க. ஓகே.
சார் அதுவும் முடியாது. டெட் எண்ட் 6 மணி. சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும். அதுக்கப்புறம் எந்திரிச்சா உங்க உடம்புல நோய் வர்றத கடவுளா வந்தாலும் தடுக்க முடியாது, எழுதி வச்சுக்கோ. இது ஆயுர்வேத சாஸ்திரம் சொல்லுது. அதிகாலையிலே சூரிய உதயத்திற்கு முன்னாடி ஒருவர் எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிச்சுட்டான்னா அவனுக்கு நோயே வராது, எழுதி கொடுத்துடுறேன் நான். சீரியஸா சொல்றேன். நீங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிச்சுட்டீங்கன்னா தலைக்கு உங்க உடம்புல நோயே வராதுங்க. பல்லாயிரம் வருஷமா நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச விஷயம். இது மிகப்பெரிய ரகசியம் பிரபஞ்ச சக்தி இருக்கிறது. அப்ப 4 மணிக்கு எந்திரிக்கிறது மிக மிக சிறப்பு. நம்ம முன்னோர்கள் எல்லாம் 4 மணிக்கு தான் எந்திரிச்சாங்க. சரிதானே? ஆத்தா 4 மணிக்கு எந்திரிச்சிரும். பின்னாடி போய் எல்லாம் வாச கூட்டி தொளிச்சு விட்டுட்டு, சரிதானுங்களா, போய் குளிச்சுட்டு வந்து வேலையை ஆரம்பிச்சாங்கன்னா அப்படி இருக்கு வாழ்க்கை. அப்ப இன்னைக்கு 4 மணின்னா நமக்கு மிட் நைட் ஆகி போச்சு. 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறோம். எப்படி விளங்கும் வீடு? சரிங்களா? 3 மணிக்கு எந்திரிச்சா முனிவன் ஆகலாம். முக்காலமும் உணர்ந்த முனிவன் ஆகலாம். 4 மணிக்கு எந்திரிச்சா ஞானி ஆகலாம். ஞானத்தை கொண்டு இறைவனை உணரக்கூடிய தன்மையில ஞானி ஆகலாம். 5 மணிக்கு எந்திரிச்சா அறிஞன் ஆகலாம். அறிஞர்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒவ்வொரு துறையில அறிவு சிறந்தவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அறிஞர்கள் ஆகலாம், மாறலாம். சரிங்களா? 6 மணிக்கு எந்திரிச்சா மனுஷன் ஆகலாம். சாதாரண மனுஷ வாழ்க்கையை வாழலாம். சொல்லுவாங்க விளையாட்டா 7 மணிக்கு எந்திரிச்சா எருமை ஆகலாம். உண்மைதானே? மந்த புத்தி வந்துருதா இல்லையா? சோம்பேறித்தனம். நம்ம வாழ்க்கையில ஒழிக்க வேண்டிய ஒன்று சோம்பேறித்தனம், மடி. ஒரு மனிதன் துன்பத்திற்கு காரணம் பலவற்றிலே சோம்பேறித்தனம் மிக முக்கியமானதுன்னு சொல்றார் வள்ளுவர். சரிங்களா? 7 மணிக்கு எந்திரிச்சா எருமை ஆகலாம். 8 மணிக்கு எந்திரிச்சா காட்டெருமை ஆகலாம். 9 மணிக்கு எந்திரிச்சா பன்றி ஆகலாம். சரிங்களா? 10 மணிக்கு எந்திரிச்சா நீ எந்திரிக்கவே வேண்டாம், அதுக்கு பதிலா நீ சாகலாம் அப்படின்னு சொல்றாரு. உன்னால இந்த உலகத்துக்கு சத்தியமா பிரயோஜனம் இருக்க போறது இல்ல. நீ உலகத்தை அழிக்க பிறந்தவன். சரிங்களா? இப்ப நாம எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம் நீங்க யோசிங்க. அப்ப முடிஞ்ச வரைக்கும் 8 மணிக்கு படுத்து 4 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முடியலைன்னா 9 மணிக்கு படுத்து 5 மணிக்கு. அதுவும் முடியலையா 10 மணிக்கு படுத்து 6 மணிக்காவது எந்திரிக்கணும். இல்ல ஒரு சிலரோட உடம்புல 7 மணி நேரத்துல சார்ஜ் ஆயிரும். அந்த உடம்பு அப்படி வச்சிருப்பாங்க அவங்க. அவங்க முன்னோர்கள் கொடுத்த கிஃப்ட் இருக்கு. நிறைய பேர் சீக்கிரம் உடம்புல தூக்கம் சார்ஜ் வந்துடும். உடம்பு மனசு நீங்க நல்லா வச்சா அப்ப 10 மணிக்கு படுத்துட்டு 5 மணிக்கு கூட எந்திரிக்கலாம். சரிங்களா? ஆனா காலையில எந்திரிக்கிறப்ப உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். நான் நேரத்துல எந்திரிக்கேன்னு சொல்லிட்டு சிலர் என்ன பண்றாங்க தெரியுங்களா? 11 மணி 12 மணிக்கு படுக்கிறது. பட் எந்திரிச்சறது நேரத்துல எந்திரிச்சறது. தூக்கம் பத்தாம போயிடும். ஆர்வ கோளாறு. அப்ப 10 நாள் பண்ணுவாங்க, தீவிரமா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா உடம்புல பிரச்சனையாயிடும். ஏன்? தூக்கம் பத்துறது இல்ல. தூக்கத்தை கெடுக்க கூடாது. காலையில நேரத்துல எந்திரிக்கிறங்கிற பேர் வழியில நைட் தூங்காம விட்டீங்கன்னா உடம்புல நோய் வரும். காலையில எந்திரிக்கிறப்போ கண் எரிச்சல் இருக்கக்கூடாது. உடம்பு அப்படியே உற்சாகமா எந்திரிக்கணும். அதான் நல்ல தூக்கம். குழந்தைகள் தூங்கி எந்திரிக்கிறது பாருங்க, அற்புதமா இருக்கும். நாம நல்லா தூங்குறதே கிடையாது. சரி, தூக்கத்தின் மூலமாக பிரபஞ்ச சக்தியை பெறன்னு சொல்லிட்டோம். மிக அற்புதமான தூக்கத்தை பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சரிங்களா? ஒன்று ஒன்று உங்க உடலுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். எழுதிக்கோங்க. நல்ல தூக்கம் வேணும்னா உங்க உடம்புக்கு வாக்கிங், ஜாக்கிங், உடற்பயிற்சி ஏதோ ஒண்ணு செய்யணும். உழைப்பை கொடுக்க வேண்டும். அப்பதான் தூக்கம் வரும். இன்னொன்று, மனதிலே கெட்ட எண்ணம், கெட்ட சிந்தனை, கோபம், பொறாமை, கவலை இருக்கக்கூடாது. நைட்டு தூங்குறப்ப மனசை சமாதானப்படுத்தணும். சரிதானா? இன்னைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல இறைவா, இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை கொடுத்ததுக்கு நன்றி. எல்லாமே நன்மைக்கு தான். எல்லாமே என்னோட கர்மா போறதுதான். எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. சரிதானா? இன்னைக்கு நாளை சிறப்பா நடத்தி கொடுத்ததுக்கு நன்றி. நாளைக்கு நீ இதே மாதிரி நல்லபடியா நடத்தி கொடுன்னு படுக்கணும். நிறைய டென்ஷன் கவலை எல்லாம் மண்டையில வச்சீங்கன்னா தூக்கம் வராது. சரிங்களா? மூன்றாவது முக்கியமானது,
தூங்குவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்பு நீங்கள் சாப்பிட்டு இருக்க வேண்டும். குறைஞ்சது சொல்றேன். ஏன்னா நீங்க சாப்பிட்டது ஜீரணமாகறதுக்கு 3 ல இருந்து 4 மணி நேரம் ஆகும். அதனாலதான் நைட்டு பிச்சைக்கார மாதிரி கொஞ்சமா சாப்பிடணும்னு சொன்னோம். இல்லாட்டி பழங்கள், காய்கறிகள், கீரைகள் என்று கீரைகள் சாப்பிடக்கூடாது. பழங்கள், காய்கறிகள் இயற்கையான உணவு என்று எடுத்துக்கொள்ளலாம்னு சொன்னேன். சீக்கிரம் ஜீரணம் ஆயிரும். நைட்டு போட்டு ஹெவியா கட்டுனீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர் சப்பாத்தி, புரோட்டா, சிக்கனு, அது இதுன்னு போட்டு அடிக்கிறது நைட்ல. வயிறு என்னத்துக்கு ஆகும்? நீங்க 10 மணிக்கு சாப்பிட்டா 11, 12, 1, 2, 3 மணிக்கு தான் டைஜஷனே முடியும். தூக்கம் எப்படி வரும்? இப்போ உங்க உடல் வந்து டைஜஷன் ப்ராசஸ் நிறுத்திடுச்சுன்னா தான் சார்ஜ் ஏறும். அதாவது பிளக் குத்திட்டீங்க, பட் நீங்க செல்போனை பார்த்துட்டே இருக்கிறீங்க, என்ன ஆகும்? சார்ஜ் போயிட்டே இருக்குது, இங்க பிளக்ல ஏறிட்டே இருக்குது. இங்க பார்த்தா அதே கம்மியான பர்சன்டேஜ் தான் இருக்குது. அது மாதிரி நீங்க சாப்பிட்டு ஜீரணமானதுக்கு அப்புறம் போய் படுத்துட்டீங்கன்னா ஜீரணம் பண்ற வேலை இல்ல, தூங்குறதுல ஆற்றல் ஏறும். நிறைய பேர் சாப்பிட்டோன்னே போய் படுக்கிறீங்க, என்ன ஆகுது? அந்த செரிமானத்திற்கே ஆற்றல் செலவாகி கொண்டே இருக்கிறது. தூக்கத்துல வர்ற எனர்ஜி உங்க உடம்புக்கு பத்துறது இல்ல. அப்ப நீங்க 10 மணிக்கு படுக்கிறதா இருந்தா 8 மணிக்கு சாப்பிடணும். 9 மணிக்கு படுக்கிறதா இருந்தா 7 மணிக்கு சாப்பிடணும். 8 மணிக்கு படுக்கிறதா இருந்தா 6 மணிக்கு சாப்பிட்டுருங்க. இப்போ ஒரு சிஸ்டம் வந்துட்டு இருக்கு உலகம் முழுக்க. 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றதுன்னு ஒரு பழக்கம். ஃபாரின்காரங்களாம் மாறிட்டாங்க. 6 மணிக்கு அப்புறம் அவன் சாப்பிட்றது இல்லை. ஜெயின் மதத்திலே அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. அவங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அது காரணமா கண்டுபிடிச்சாங்க. சூரியன் இருக்கும்போதுதான் உங்க வயிற்றுல நல்ல ஜீரணம் ஆகும். அதை புரிஞ்சுக்கோங்க, இதுதான் விஞ்ஞானம். சூரியன் இல்லாத போது வயிற்றிலே ஜீரணம் நடக்காது. கஷ்டப்படும் வயிறு, ஆற்றல் இல்லை. அதாவது ஆக்சிஜன் இருந்தா தானே நெருப்பு எரியும். அது மாதிரி சூரிய ஒளி இருந்தா தான் உங்க உடம்புல ஜீரணம் நல்லா நடக்கும். இரவிலே ஜீரணம் நடக்காது. அப்ப என்ன பண்ணணும்? நேரத்திலே சாப்பிட வேண்டும், அப்பதான் நல்லா தூக்கம் வரும். அளவாக சாப்பிட வேண்டும், அப்பதான் நல்லா தூக்கம் வரும். புரியுது இல்லைங்களா? சீக்கிரம் ஜீரணமாகக்கூடிய உணவை நைட்ல சாப்பிடணும், அப்பதான் நல்லா தூக்கம் வரும். கட்டு கட்டுன்னு கட்டக்கூடாது. சரிங்களா? அதே போல நான் இன்னொரு மிக முக்கியமான ரகசியம் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. தூங்குலினா என்ன நடக்கும்னா, நம்ம உடம்புல 12 ராஜ உறுப்பு இருக்குன்னு சொன்னா, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரத்துல வேலை செய்யுதுன்னு சொன்னா, உடம்புல ராஜ உறுப்புக்கெல்லாம் ராஜ உறுப்பு யாரு தெரியுமா உங்களுக்கு? எங்க சொல்லுங்க பாப்போம். உங்க உடம்புல இருக்கிற ராஜ உறுப்புக்கெல்லாம் ராஜ உறுப்பு எது சொல்லுங்க பாப்போம். சும்மா சேட் பண்ணுங்க, யூடியூப்ல இருந்தாலும் டைப் பண்ணி போடுங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு பாக்குறோம். அப்பா, ஃபர்ஸ்ட் ஒன்னே கரெக்டா அடிச்சிட்டாங்களே. ஹார்ட், பிரெயின், லிவரு, ஸ்கின்னு, ஹார்ட், லிவரு, ஹார்ட், லிவரு, ஹார்ட், பிரெயின், பிரெயின், லிவர், மூளை, லிவர், லிவர், பிரெயின், லிவர், 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 இன்டெஸ்டைன், சிறுகுடல், பெருங்குடல், கிட்னி, கிட்னி, கல்லீரல், நுரையீரல், இருதயம், ஸ்டொமக்கு, பிரெயின், ஹார்ட், லிவர், ஹார்ட், லிவர், ஹார்ட், லிவர், லங்ஸ், கிட்னி, கிட்னி, பிரெயின், ஐஸ். ஐஸ் தான் இருக்க முக்கியமான உறுப்பா? சரி பரவாயில்ல. பேன்கிரியாஸ், ஓகே. ஹார்ட், லிவர், கல்லீரல், ஹார்ட். சூப்பருங்க, பரவாயில்ல. உங்களுக்குள்ள ஓரளவுக்கு நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்குதே. இதயம், கணையம், லிவர், மூளை, லிவர், இதயம், பிரெயின், ஹார்ட், ஹார்ட், பிட்யூட்டரி, ஒரு கிளாண்ட் உறுப்பு. சரி ஓகே, அதுவும் கரெக்ட் தான். சரி ஓகே, குட். மைண்ட், சரி. கால் பிளாடர், கால் பிளாடர்னா என்ன? பித்தப்பை. சரிங்களா? உடம்பில் இருக்கிற ராஜ உறுப்புக்கெல்லாம் ராஜ உறுப்பு. ஓகே, தேங்க்ஸ். நிறைய பேர் சூப்பரா போட்டிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி.
உடம்பில் இருக்கிற ராஜ உறுப்புக்கெல்லாம் ராஜ உறுப்பு உங்களுடைய கல்லீரலும் பித்தப்பையும் தான். கல்லீரல் தான் ஃபர்ஸ்ட், பித்தப்பை செகண்ட். இந்த ரெண்டு உறுப்பு தான் ராஜ உறுப்புக்கெல்லாம் ராஜ உறுப்பு. இந்த ரெண்டு என்ன பண்ணுது தெரியுங்களா? நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட விஷத்தை எல்லாம் எடுத்து நம்ம உடம்ப காப்பாத்திட்டு இருக்கிற தியாக உறுப்பு உங்களுடைய கல்லீரல், பித்தப்பை. சும்மா சர்வ சாதாரணமா பித்தப்பை வெட்டி வெட்டி வீசிடுறீங்க. அதுக்கு ஈக்குவலா எந்த உடம்பு வேலை செய்யும், உடம்புல எந்த உறுப்பு வேலை செய்ய முடியாது. கவனமா இருக்கணும். சரிங்களா? இறைவன் ஒரு விஷயத்த கொடுக்குறான்னா சும்மா வேலையெல்லாம் கொடுக்கறது இல்லை. அப்ப உங்களுடைய கல்லீரல் என்ன பண்ணுகிறது போய் படிச்சு பாருங்க. அப்படியே மலைச்சு போயிருவீங்க. 180 வேலை செய்யுமாமா கல்லீரல். 180 வேலை செய்யுமாமா கல்லீரல். 180 ஒர்க்ஸ். அந்த ஒர்க்கை உலகத்துல எவனாலே செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு வேலை செய்யுது நம்ம கல்லீரல், நம்ம பித்தப்பை. நம்ம ஜீரணம் பண்றதுல கல்லீரல் பித்தப்பைக்கு முக்கியமான பங்கு இருக்கு. சரிங்களா? உடம்புல இருக்கிற கழிவு விஷத்தை எல்லாம் அது வாங்கி வச்சுக்குங்க. தியாக உறுப்பு அதுக்கு பேரு. ட்ரிங்க்ஸ் பண்றவங்க பாருங்களேன், கல்லீரல் கெட்டு போதா இல்லையா? அந்த விஷத்தை எல்லாம் அது வாங்கி வச்சுக்குது. அந்த கல்லீரலும் அந்த பித்தப்பையும் நம்ம உடம்புல வேலை செய்யக்கூடிய நேரம் இரவு 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் 4 மணி நேரம். 11 மணியிலிருந்து 12 மணி 1 மணி வரைக்கும் பித்தப்பை வேலை செய்யும். 1 மணிக்கு ஆரம்பிச்சா 2 மணி 3 மணி வரைக்கும் கல்லீரல் வேலை செய்யும். இந்த 4 மணி நேரம் நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க வேண்டும். தூக்கத்தில் இல்லை, ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க வேண்டும். இந்த 4 மணி நேரம் நீங்க நல்லா தூங்கிட்டா உங்க உடம்பு டயர்ட் ஆகாது. நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன். ஆனா இந்த 4 மணி நேரம் நீங்க தூங்கலைன்னா வேற எத்தனை மணி நேரம் நீங்க தூங்கினாலும் உங்க உடம்புல டயர்டு இருக்கும். குறிப்பாக இந்த 4 மணி நேரம் தூங்கலைன்னா அதனுடைய பாதிப்பு ஒரு நாள் நீங்கள் செய்கிற தவறு 10 நாள் 15 நாளைக்கு உங்க உடம்புல இருக்கும். கண்டிப்பா இருக்கும். இதனுடைய வெளிப்பாடு உடம்புல கழிவுகள் வெளியேறாம, விஷம் வெளியேறாம, உடம்புக்குள்ளேயே விஷம் தங்கி 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 பல நோய்கள் உருவாகும். கடைசியா கேன்சர்ல போய் நிற்கும். சாதாரண விஷயம், சாதாரண விஷயம். அப்ப இரவு 11 மணிக்கு நிறைய பேர் வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறீங்களே, உங்களை எல்லாம் என்ன சொல்றது? 11 மணிக்கு உட்கார்ந்து சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? கல்லீரலுக்கு போக வேண்டிய ஆற்றல், பித்தப்பைக்கு போக வேண்டிய ஆற்றல் 4 மணி நேரம் உங்க இரைப்பையிலேயே நின்னுக்கும். அப்ப கல்லீரல் நல்லா வேலை செய்யாது, பித்தப்பை வேலை செய்யாது. அப்ப உடம்பிலே பல நோய்கள் உருவாகும். அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. திருப்பூர் பக்கத்துல ஏதோ ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். ஒரு அப்பா டெய்லியும் 11 மணிக்கு குழந்தைகளுக்கு வாங்கிட்டு போய் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, அது இது நூடுல்ஸ், அது இது ஏதோ வாங்கி கொடுத்து அந்த 2 குழந்தையும் இறந்து விட்டது ஒரு நாள். 11 மணிக்கு மேல சாப்பிட்டு சாப்பிட்டு. அது அந்த கெமிக்கல், அத்தனை கெமிக்கல் கடை உணவில். கவனமாக இருக்க வேண்டும் அன்பர்களே. நான் எச்சரிக்கையா சொல்றேன். சரிங்களா? அப்ப இரவு நீங்க 11 மணிக்கு டீப் ஸ்லீப் போகணும்னா குறைஞ்சது 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி படுத்தாதான் டீப் ஸ்லீப் போக முடியும். சும்மா டீப் ஸ்லீப் போகாது உங்க உடம்பு. புரியுதுங்களா? அப்ப 11 மணிக்கு நீங்க படுக்கணும். சாரி, டீப் ஸ்லீப்ல இருக்கணும்னா குறைஞ்சது 9 மணிக்காவது நீங்க படுக்கணும். ஆமா. அப்ப 9 மணிக்கு படுக்கணும்னா 7 மணிக்கெல்லாம் நீங்க சாப்பிடணும். சாப்பிட்டது 9க்குள்ள ஜீரணமாயி நல்லா போயிடணும். 9 மணிக்கு படுக்கிறீங்களா, ஒரு 10 மணிக்கு டீப் ஸ்லீப் போச்சுன்னா 11க்கு வெரி டீப்பா போயிடும். 4 மணி நேரம் உங்க உடம்பு கழிவெல்லாம் உடம்பெல்லாம் வெளியே எடுத்து காலையில ஜம்முன்னு எதிர்ப்பீங்க. ஃபுல் சார்ஜ் ஆயிரும் உடம்பு. தயவு செய்து செய்ய வேண்டும். இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சரி, ஓகே, அப்புறம் போய் ஆஸ்பத்திரியில படுத்து கிடங்க. ஒண்ணும் பண்ண முடியும், வேற வழியே கிடையாது. சரிங்களா? கணவருக்கு இரவுல வேலை இருக்குது, பகுதி நேர வேலை இருக்குது. இதெல்லாம் நம்ம நோய்க்கு நாமளே வைத்துக் கொண்ட பெரிய விஷயம். முடிஞ்சா வேலையை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க.
முடியல அப்படின்னா மற்றவர்களாவது நீங்க உறங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த வேலைக்கு போயிட்டு வர்றவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுறேன், தயவு செஞ்சு வந்து சாப்பிட்டு போடுங்கன்னு சொல்லு. ஒருத்தர் நைட்டு வேலை போய் கிடறதுனால ஒரு குடும்பமே பாதிக்கப்படுது. முடிஞ்ச வரைக்கும் நைட்டு வேலை வேண்டாம். அப்படி சம்பாரிச்சு என்ன பண்ண போறோம்? ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கம்மியானா பரவாயில்ல, வேற ஒரு வேலைக்கு போங்க. நான் ஐடியில் இருக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், டே நைட் ஒர்க் கொடுத்தா வேண்டாம். லட்சக்கணக்கு சம்பளம் வேண்டாம். நாளைக்கு உங்க கல்லீரல் கெட்டு போயிரும், கிட்னி கெட்டு போயிரும். நீங்க சம்பாரிச்சு 50 லட்சத்தை வச்சு வாங்க முடியாது. அதிக பணத்தை வச்சு வாழ முடியாது நண்பர்களே. சரிங்களா? வாழ்றதுக்கு தான் பணம், பணத்துக்காக வாழ்க்கை அல்ல. நான் நல்லா வாழ்றதுக்கு தான் தொழில் செய்யணும், ஆரோக்கியமா வாழ்றதுக்கு தான் தொழில் செய்யணும். புரியுதா இல்லைங்க? ஆனா நம்ம இருக்கிற இன்னைக்கு பேராசை உலகத்துல எல்லாத்தையும் வட்டிக்கு வாங்கி, எல்லாத்தையும் கடனை வாங்கி, எல்லாத்தையும் இஎம்ஐயா போட்டு ஓடியே ஆகணுங்கிற சூழல்ல தள்ளப்பட்டு ஒரு கைதியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். தூக்க மாத்திரையெல்லாம் சாப்பிடவே கூடாதுங்க. தூக்க மாத்திரை சாப்பிட்டா என்ன தெரியுமா? உங்க மனசு முழுக்க பாதிக்கப்பட்டுரும், உங்க உடம்பு முழுக்க பாதிக்கப்பட்டுரும், உங்க நர்வஸ் சிஸ்டம் முழுக்க பாதிக்கப்பட்டுரும். அது ரொம்ப அன்கண்டிஷனலா போயிட்டு தூக்க மாத்திரை சாப்பிடுறது வேற வழியே இல்ல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. அதுக்கு நான் பரவாயில்ல. அதுக்குமே இயற்கையில நிறைய மருத்துவ முறைகள் இருக்கு, நம்ம யோகா பயிற்சிகள் இருக்கு. அதை ட்ரை பண்ணுங்க. இப்போதைக்கு ஆனா மாத்திரையை நிறுத்திட வேண்டாம். நான் இப்ப சொல்ற விஷயத்த ப்ராப்பரா பண்ணிட்டு வாங்க, தூக்கம் நல்லா வர்றதுக்கு ஆரம்பிச்சிரும். தூக்கம் நல்லா வர 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 உங்க உடம்புல இருக்கிற நோயெல்லாம் குணமாயிரும். மாத்திரை கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திக்கலாம். தூக்கம் மட்டும் வந்துருச்சுன்னா நீங்க வேற லெவலுக்கு. அப்ப தூக்கத்தை நல்லா கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணணும்? நேரத்துல தூங்கணும், நேரத்துல சாப்பிடணும், சரியான டைமுக்கு படுத்து சரியான டைம் எந்திரிக்கணும். ஒரு நாளைக்கு 9 மணிக்கு படுக்கிறது, ஒரு நாள் 10 மணிக்கு படுக்கிறது, ஒரு நாள் 11 மணிக்கு படுக்கிறது, ஒரு நாள் 8 மணிக்கு படுக்கிறது. என்ன இது? இது என்ன மிஷினா? சார்ஜ் ஏறணும்னே சரி போய் இந்த சார்ஜ் ஏறுன்னு அப்படியே வச்சு குத்துறதுக்கு. இது சிஸ்டம்ங்க. இதைய சிஸ்டம் பண்ணணும். இப்ப 10 மணிக்கு படுத்துட்டு இருக்கீங்களா, இன்னைக்கு 9 மணிக்கு படுக்கிறேன்னா 48 நாள் 9 மணிக்கு படுத்துறணும். தூக்கம் வருதோ வரலையோ, நீங்க உருள்றீங்களா புரள்றீங்களா, கனவு வருதோ காட்சி வருதோ அதெல்லாம் தெரியாது. 48 நாள் 9 மணிக்கு படுத்துறணும். அப்ப உங்க உடம்பு செட் ஆயிரும். புரியுதா? 7 மணினா 7 மணிக்கு அளவா நம்ம முறைய கொஞ்சமா சாப்பிட்டு முடிச்சிடணும். சரியா? அதே மாதிரி தூங்குறப்ப பல்லு விளக்கிட்டு தூங்குங்க, ரொம்ப சூப்பரா ஸ்லீப் வரும். அது ஒன்றும் நான் உங்களுக்கு அதை பத்தி பேசல. இன்னையில இருந்து ஆரம்பிச்சிருங்க. நைட் தூங்குறப்ப கண்டிப்பா பல்லு விளக்கிட்டு தூங்கணும். சரிங்களா? பல்லு விளக்காம தூங்குனீங்கன்னா வாய்க்குள்ள ஊறுப்பட்ட பாக்டீரியா கிருமிகள், இப்ப காலையில இருந்து வாயில பேசிட்டே இருக்கிறோம், ஆக்சிஜன் போயிட்டு வந்துட்டே இருக்குது, பாக்டீரியா கிருமி உருவாகாது. வாயை மூடிட்டீங்கன்னா பாக்டீரியா கிருமி உள்ள ஆக்சிஜன் போகாதால செத்து லட்சக்கணக்கான பாக்டீரியா உங்க வாயில செத்து கிடக்கும் நைட்டு. காலையில எந்திரிச்சு வெளியே வாயை திறந்தா ஒரு நாத்தமா வருது இல்ல, கம கம கமன்னு பொண நாத்தம் நாறுதுன்னு சொல்றீங்களே, ஆக்சுவலா லட்சக்கணக்கான பாக்டீரியா வைரஸோட பொண நாத்தம் தான் உங்க வாயிலிருந்து வருது. அந்த அந்த சுவாச உடம்புக்குள்ள போக போக உங்க உடம்புல பல நோய்கள் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப இரவு கண்டிப்பா தூங்குறதுக்கு முன்னாடி பல்லு விளக்கிட்டு தூங்குங்க, நல்லா தூக்கம் வரும். காலையில அந்த பல்லு விளக்காம இருக்கிற வாயில ஒரு அரிசியை போட்டு மென்னு கீழே துப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது போலீஸ் கொத்தி சாப்பிட்டுச்சுன்னா செத்து போயிருமாமா, ஸ்பாட் அவுட், விஷம் அது. அந்த வாயில அப்படியே தூக்கி பெட் காப்பின்னு குடிக்கிறீங்களே, நோய் வருமா வராதா? சொல்லுங்க, வருமா? அப்ப இரவு பல்லு விளக்கிட்டு படுங்க. சரிங்களா? இரவு நேரத்துல இன்னையில இருந்து ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க. 2 மிளகு, 2 மிளகு வாழ்நாள் முழுக்க நான் சொல்றேன். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி 2 மிளகு வாயில போட்டு மென்னு சாப்பிட்டு கொஞ்சம் சுடுதண்ணி லைட்டா குடிச்சிட்டு படுத்துருங்க. இல்லாட்டி சுடுதண்ணி இல்லையா பச்சை தண்ணி குடிச்சிட்டு படுங்க. சுடுதண்ணி குடிச்சிட்டு படுக்கிறது சிறப்பு. 2 மிளகு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி மென்னு வாயில போட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சிட்டு படுத்துருங்க. உடம்பில் இருக்கிற கழிவுகளை போக்குற ஆற்றல் மிளகுக்கு இருக்கிறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டுக்கு போய் விஷத்தை வச்சுட்டானாலும் 10 மிளகை சாப்பிட்டீங்கன்னா விஷம் முறிஞ்சிரும்.
உடம்புல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் இருக்கிற ஆற்றல் மிளகுக்கு இருக்கிறது. சரிங்களா? அப்ப அந்த மிளகு இரவு தூங்குறப்ப நீங்க சாப்பிட்டு படுத்துட்டீங்கன்னா அது கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் சப்போர்ட் பண்ணி உங்க உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் நீக்கிவிடும். சரிங்களா? ரொம்ப எனக்கு தூக்கம் வரல சார், என்ன பண்ணட்டும் அப்படின்னா மிக முக்கியமான 2 காரணம். ஒன்று, செல்போன் டிவி பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். நீங்க தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி செல்போன் டிவி பார்க்க கூடாது. 10 மணிக்கு படுக்கிறீங்களா, 8 மணிக்கு இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுறணும். ஆனா இதெல்லாம் பெரிய சேலஞ்சு, சொல்றதுக்கு ஈஸியா இருக்குது, நான் சொல்லி போடுறேன். 10 மணிக்கு படுக்கிறீங்கன்னா 8 மணிக்கு மேல நீங்க செல்போன் பார்க்க கூடாது, டிவி பார்க்க கூடாது. 9 மணிக்கு படுக்கிறீங்களா, 7 மணிக்கு மேல செல்போன் டிவி பார்க்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா உங்க மூளைக்கும் கண்களுக்கும் நேரடியா தொடர்பு இருக்கு. உங்க மூளை இருக்குல்ல, இந்த மூளையோட வெளி உறுப்பு தான் கண்ணு. மூளையோ தான் வெளியே நீட்டிட்டு தெரியுது கண்ணா. உங்க மூளையை நீங்க பார்க்கணும்னா உங்க கண்ணை பாருங்க, அதான் உங்க மூளை. உங்க மூளை உடம்புல வெளியே தெரியிற இடம் கண்ணு. மூளையினுடைய ஒரு பகுதி அப்படியே வெளியே நீட்சியா இருக்கிறது தான் கண்ணு. கண்ணுல பார்ப்பதெல்லாம் மூளையில ரெக்கார்ட் ஆகுது. அப்ப இரவு அதிக நேரமா டிவி செல்போனை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மூளைக்குள்ள தேவையற்ற எண்ணங்கள் நிறைய போயிட்டே இருக்குது. அதனால உங்களுக்கு தூக்கம் வர்றதில்லை. குறிப்பா இதை வச்சு நம்ம பார்த்து தள்ளுறோம். அது நல்லது கெட்டது வேண்டியது வேண்டாதது கண்டது கழுத எல்லாம் உள்ள போகுது மூளைக்குள்ள. அத்தனை குப்பையும் உள்ள போச்சுன்னா எப்படி உங்க மூளை தாங்கும் சொல்லுங்க? ஒரு பக்கம் சினிமா பத்தி பாக்குற, ஒரு பக்கம் ஆன்மீகத்தை பத்தி பாக்குற, ஒரு பக்கம் ஆஃபரை பத்தி பாக்குற, ஒரு பக்கம் சீரியலை பத்தி பாக்குற, ஒருத்தர் நடிகை பத்தி பாக்குறோம், ஒரு அரசியலை பத்தி பாக்குறீங்க, அங்க வந்து சாப்பாடை பத்தி சொல்றா. ஐயோ ஐயோ ஐயோ, உங்க மூளைக்குள்ள கச 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 கசன்னு இந்த ஷார்ட்ஸ்ல அதுவும் 1 நிமிஷம் தான், அப்படியே அடுத்தது, அப்படியே அடுத்தது, அப்படியே அடுத்தது, உங்க மூளைக்குள்ள போய் குப்பை குப்பை குப்பை. அப்ப போய் படுத்துட்டோம்னா தூக்கம் வர்றதில்லை. அந்த குப்பையெல்லாம் வெளியே வரும். அந்த குப்பையெல்லாம் வெளியே வருது. காத்தால இருந்து நீங்க சினிமாவில் பார்த்தது, பாட்டை கேட்டது, நியாயம் பேசுனது, எல்லா குப்பையும் வெளியே வருது. வெளியே வந்தா தான் தூக்கம் வரும். கவனமா இருங்க. இரவு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி செல்போன் டிவி பார்க்கறதை நிறுத்த வேண்டும். அப்பதான் பொழைப்பீங்க, இல்லாட்டி கஷ்டம். ஸ்ட்ராங்கா இருங்க, வைராக்கியமா இருங்க. சரிதானுங்களா? இதை பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை சூப்பரா இருக்கும். வாய்ஸ் பிரேக் ஆகுதா? அப்படியா? இல்லையே, இல்லங்கய்யா, நெட்வொர்க்ல. தெளிவா இருக்கு. அவனுக்கு ஏதோ ப்ராப்ளங்கய்யா. 2 மிளகு சாப்பிடணும்னு சொன்னேன். சரி, அப்புறம் ஒரே ஒரு டிப்ஸ் சொல்றேன் நல்ல தூக்கம் வர்றதுக்கு. யாராச்சும் தூக்கம் வராம இருந்தா நான் சொல்ற விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. இல்ல நெட்ல போய் பாருங்க, இயற்கை மருத்துவ முறையில தூக்கம் வர்றதுக்கு என்னவெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இரவு நேரத்திலே 2 டிப்ஸ், உலகத்தின் தலை சிறந்த டிப்ஸ் இது. இரவு நேரத்திலே தூங்குவதற்கு முன்பாக கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சுடுதண்ணி, தொட்டா சுடுற மாதிரி. அந்த சுடுதண்ணி கொஞ்சம், 1 டம்ளர் போதும். அதுல ஒரு துணியை வச்சு தண்ணி எடுத்து உங்க பாதத்தை ஒரு தொடச்சிட்டு அப்படியே படுத்து. இது மிகச்சிறந்த மருத்துவ ரகசியம், தூக்கத்துக்கு மட்டுமில்ல உடல் ஆரோக்கியத்திற்கு. தமிழர் மரபில் இருக்கிற மிகப்பெரிய மருத்துவம் இது. சரி, இன்னைக்கு செஞ்சு பாருங்க. சுடுதண்ணி காய வைக்கணும், ஒரு தண்ணியில ஒரு துணியில தொடணும், உங்க பாதத்தை ஒரு துடைக்கணும், அவ்வளவுதான். ஒரு துடைச்சிட்டு அப்படியே படுத்தணும். 2 பாதத்தையும் தொடச்சிட்டு படுங்க. எப்படி தூக்கம் வரும்னு பாருங்க. அப்படி தூக்கம் வரும். ஆமா. 2வது, இது மிகச்சிறந்த டிப்ஸ். 1 டம்ளர் தண்ணி எடுத்துங்க. சரிங்களா? வெண்டைக்காய் இருக்குல்ல, வெண்டைக்காய், ஒரு 2 வெண்டைக்காய் எடுத்து 4ஆ வெட்டி உள்ள போடுங்க. 2ஓ 4ஓ போட்டுங்க. சரிங்களா? கூடவே கொஞ்சம் சூப், இது பேர் சூப், கிளியர் சூப். சரிங்களா? இதுக்குள்ள கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு,
சரிங்களா? அது கூட கொஞ்சம் முக்கியமா கவனிங்க, ஓமம். ஓமம் நம்ம சூப்ல போட மாட்டோம், ஆனா இதுல ஓமம் போடணும். ஓமம் கொஞ்சம் போட்டு, சரிங்களா, உப்பு மஞ்சள் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 3/4 டம்ளர் ஆயிரும். அதை அப்படியே வடிகட்டி எடுத்து குடிச்சிட்டு படுத்துக்கணும். செம்மையா தூக்கம் வரும். ஆமா, பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்கு, உங்களுக்கே தெரியும் தூக்கம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு. சரிங்களா? நல்லா உழையுங்க. சாயங்காலம் ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க. மனசு அமைதியா வச்சுக்கோங்க. எல்லாம் நன்மைக்குன்னு நினைச்சுக்கோங்க. நேரத்துல சாப்பிடுங்க. நேரத்துல படுக்கிறதுக்கு திட்டமிடுங்க. டிவி செல்போன் அதிகமா பார்க்காதீங்க. புக் ஏதாவது நல்ல புக் படிக்கிறனா படிங்க. டிவி செல்போன் பார்க்கறது நிறுத்தி நீங்க படிச்சீங்கன்னா உங்க அறிவு வளரும். உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க. டிவி செல்போனை பார்த்து குழந்தைகளை புருஷன் பொண்டாட்டி ஒருத்தரையும் பார்க்கறது இல்ல. பொண்டாட்டிக்கு புருஷனே செல்போனு, புருஷனுக்கு பொண்டாட்டியே செல்போனுன்னு ஆயிப்போச்சு. முதல் பொண்டாட்டி முதல் புருஷன் செல்போன் தான், டிவி தான். குடும்பம் எப்படி நல்லா இருக்கு? டிவி ஆஃப் பண்ணிட்டாலே குடும்பம் நல்லா ஆயிரும். நிறைய பேர் இப்போ அவேர்னஸ் வந்தவங்க டிவியே இல்ல, வித்து போட்டாங்க. ஆனா இந்த செல்போனை தான் எங்க வேணாலும் தூக்கிட்டு அலையிறோம். 8 மணிக்கு மேல செல்போன் இருக்கிறதுலன்னு முடிவு பண்ணிருக்கு. சரிதாங்களா? எமர்ஜென்சியா இருந்தா மட்டும் எடுக்கிறோம். இல்லாட்டி போட்டுருங்க, காலையில எடுத்துக்கலாம். இதை தூங்க வச்சுட்டாலே நீங்க தூங்கிடலாம். இதெல்லாம் சரி சேலஞ்சு, நான் சொல்லி போட்ட ஈஸியா. பட் இதெல்லாம் பண்ணணும். பண்ணீங்கன்னா உங்க உடம்புல நோய் வராது. என்ன நோய் இருந்தாலும் அது குணமாகும். சரிங்களா? இந்த பிரபஞ்ச சக்தியை பெருக்கிறதுக்கு இன்னும் பல ரகசியங்கள் இருக்கு. நான் அடுத்த வகுப்புல இதை உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு தூக்கத்தை பத்தி மட்டும்தான் பேசியிருக்கேன். தூக்கத்தை விட அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. பட் தூக்கமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம அடுத்த வகுப்புல பேசுவோம். சரிங்களா? இப்ப நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? தூக்கத்தை நன்றாக நீங்கள் வைத்திருக்க வேண்டும். பகல்ல தூங்கக்கூடாது, இரவுல தான் தூங்க வேண்டும். சரிங்களா? தூக்கமே வரலைனாலும் கம்முன்னு படுத்துக்கோங்க. நல்லதை நினைச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நல்லதையெல்லாம் நினைச்சு நினைச்சு அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. சரிங்களா? இல்லாட்டி படுத்துட்டே உங்க மூச்சை கவனிச்சுட்டே இருங்க. மூச்சை கவனிச்சுட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா மனம் அமைதியாய் தூக்கத்துக்கு போயிடும். நான் அடுத்த வகுப்புல ஒரு பயிற்சி சொல்லி கொடுக்குறேன். மிக அற்புதமான ஒரு பயிற்சி. அதை செஞ்சீங்கன்னா எப்பேற்பட்டவர்களுக்கும் தூக்கம் வரும். தூக்கம் வரலைங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? இதையெல்லாம் பயன்படுத்தி நீங்க ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், ஆற்றல் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரையை நிறைவு செய்யறேன். நம்ம அடுத்த வாரத்துல ஒரு நாள் கேள்வி பதில் நிகழ்வு வச்சுக்குவோம். சரிங்களா? அடுத்த வாரத்துல ஒரு நாள் சீரகம் சுடுதண்ணி குடிக்கலாம். அது கொஞ்சம் குளிர்ச்சி ஆயிரும். சரிங்களா? அது பகல்ல குடிங்க, இரவுல குடிக்க வேண்டாம். இரவு நேரத்துல தூக்கம் வரணும்னா உடம்புக்கு காரணம் வேணும், காரம் வேணும். காரம் காரம் காரம்னா மிளகா காரம் இல்ல, மிளகு காரம் வேணும். சரிங்களா? காரத்தன்மை வந்ததுன்னா உடம்பு சீக்கிரம் தூக்கத்துக்கு போயிடும். சரிங்களா? சீரக தண்ணி எல்லாம் பகல்ல குடிங்க. அது குளிர்ச்சி ஆயிரும், நைட்டு யூரின் வரக்க ஆரம்பிச்சிடும். அதனால சரியா? இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, நீங்க பார்த்து பயன்படுத்துங்க. நல்ல ஆலோசனை நல்லவங்ககிட்ட கேட்டு தூக்கம் நல்லா வரணும், அதுதான் முக்கியம். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றதுக்கு விட்டுட்டேன். தூங்குற இடம் நல்லா காற்றோட்டம் இருக்கிற இடமா இருக்கணும். சரிங்களா? காத்தே வராம ஏசிய போட்டு கூட ஆல் அவுட்டை பத்த வச்சுட்டு தூங்குனீங்கன்னா சங்குதான் உங்களுக்கு கன்ஃபார்ம். அவன் பேரே போட்டிருக்கான் பாருங்க, ஆல் அவுட். ஆல் அவுட், மஸ்கிட்டோ அவுட் இல்ல, ஆல் அவுட். கரெக்டா பேர் வச்சிருக்கிறான். உலகத்திலேயே கரெக்டா பேர் வச்ச ஒரே கம்பெனி அவன் தான். எவன் இருந்தா அவன் செத்தான்னு அர்த்தம். சரிங்களா? ஆல் அவுட் போடக்கூடாது தூங்குறப்ப. ஏன்னா உங்க மூக்கு வழியா தான் ஆக்சிஜன் போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. அப்ப ஆல் அவுட்ல விஷத்தை உள்ள அனுப்பிச்சீங்கன்னா உங்க உடம்புல பல நோய்கள் உருவாகும். ஆல் அவுட் மிகப்பெரிய விஷம். கொசுவத்தி பத்த வைக்க கூடாது. சார் கொசு கடிக்குது என்ன பண்ணலாம்? கொசுவலை வாங்கி போட்டுக்கோங்க, 250 ரூபாயில இருந்து விக்குது. தயவு செஞ்சு வாங்கி போட்டுக்கோங்க.
சரிங்களா? வீட்டு கொசுவலை அடிச்சுக்கோங்க. 5000 ரூபாய் செலவாகும், பரவாயில்ல, ஆரோக்கியமா இருப்பீங்க. சரிங்களா? அதே போல ஏசி போட்டு தூங்க கூடாது. ஏசி போட்டு தூங்குனீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு வந்து உங்க உடம்பு முழுக்க நோயாயிரும். சார் வேற வழியே இல்ல, கடுமையான வெயிலா இருக்குது, என்ன பண்ணலாம்? ஏசி போட்டு ஜன்னல் எல்லாம் திறந்து விட்டுருங்க. ஒரு ஒரு யூனிட் கரண்ட் எச்சா செலவாகும், 5 ரூபா 10 ரூபா 50 ரூபா ஆனா தொலையுது, பரவாயில்ல. தயவு செஞ்சு ஏசி வெளியே போக கூடாதுன்னு உள்ள படுத்து நீங்க செத்து போயிடாதீங்க, நோய் வந்துடும். ஏசி ஒரு விஷம், அது தேவையில்லை நமக்கு. காற்றோட்டமான இடத்துல இருந்து படுத்தாலே உங்க உடம்புல நோய் வராது. நல்ல ஆக்சிஜன் இருக்கணும். 10 16 ரூம்ல எல்லாத்தையும் அடைச்சிட்டு படுத்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துல எல்லா ஆக்சிஜனையும் உங்க உடம்பு உறிஞ்சிரும். கார்பன் டை ஆக்சைடுக்குள்ளேயே திரும்ப திரும்ப நீங்க படுத்து கிடக்கிறதால உங்க உடம்புல பல நோய்கள் உற்பத்தி ஆகிவிடும். சார் காத்தே வரக்கு வழியே இல்ல. ஒரு 1500 ரூபா கொடுத்து 500 ரூபாய் எலக்ட்ரிஷியன் கொடுத்தீங்கன்னா 2000 ரூபாய் செலவு. ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வாங்கி மாட்டிக்கோங்க. ஏதோ ஒரு இடத்துல இருந்து காற்றை உள்ள அதை இழுத்து கொண்டே இருக்கும். உங்க உடம்புல நோய் வராது. தயவு செய்து பண்ணுங்கள். அதே மாதிரி தூங்குற அறையை நல்லா இருட்டா வச்சுக்கோங்க. கருகும்னு இருட்டா இருக்கணும், அப்பதான் நல்ல தூக்கம் வரும். சரிதானுங்களா? அதனால தூக்கம் நல்லா வரணும்னா இரவு நல்லா இருட்டா இருக்கிற ரூம்ல நல்லா தூங்கணும். அதே போல தூங்குற அறையில வேற எந்த பொருளும் இருக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும். நீங்க பணக்காரரா இருந்தா, ஆரோக்கியத்தின் மேல உங்களுக்கு விருப்பம் இருந்தா, ஒரு ரூமை தூங்குறதுக்குன்னு விட்டுருங்க. அங்க கட்டில் மட்டும்தான் இருக்கணும். பணக்காரங்களா இருந்தா தான் இது பண்ண முடியும், மத்தவங்களால அது பண்ண முடியாது. மத்தவங்க என்ன பண்ணலாம்? தூக்குற ரூமுக்குள்ள நிறைய போட்டு அடைக்காதீங்க. அது உங்க தூக்கத்தை கெடுத்து விடும். தூக்கத்தை கெடுத்துரும். கட்டளை சுத்தி அத்தனை குப்பையை போட்டு நெப்பி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கங்க, தூக்கமே நல்லா வராது. தூக்கம் என்பது இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடியது. பிரபஞ்சம் எங்க இருக்கும்? இந்த வெளியில தான் இருக்கும். அதனாலதான் கிராமத்துல போய் வெட்ட வெளியில ஏதோ ஒரு இடத்துல தூங்கி பாருங்க. ஏதோ ஒரு பெரிய குடோன் மாதிரி இருக்கிற இடத்துல, ஃப்ரீயா இருக்கிற இடத்துல தூங்கி பாருங்க. நிறைய ஆசிரமங்களுக்கு இப்ப நம்ம ஆனந்த யோக நிலையம் வந்தாலே நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா தூக்கம் வருதுங்க. ஏன்னா அது பெரிய ஹால், 5000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஹால். ஒரு பொருளும் கிடையாது அங்க. அடுத்து அப்படி ஏகாந்தமா தூக்கம் வரும். சீக்கிரம் உடம்பு சார்ஜ் ஆயிரும். தூங்குற இடம் காற்றோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும். வெளிச்சம் இருக்கக்கூடாது. புரியுதா இல்லைங்களா? இரவு தூக்கம் நல்லா வரணும்னா கொஞ்ச நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் மூச்சை கவனிச்சுட்டு படுங்க. தியானம் பண்ணிட்டு படுங்க, நல்லா தூக்கம் வரும். சரிங்களா? தூங்குற பொருளை பெருசா எந்த அறையும் வைக்க வேண்டாம். ஏசிய பயன்படுத்தாதீங்க. ஆல் அவுட் கொசுவர்த்தி வேண்டாம். இது எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, எனக்கு வேற தோணிட்டே இருக்குது. சரிங்களா? சரி, இந்த ஒண்ணு சொல்லி நிறைவு பண்றேன். ஏன்னா இது பெரிய கடல் மாதிரி சப்ஜெக்ட். பட் இதை விட்டுட்டேன்னா அப்புறம் அடுத்தது வேற டாபிக் போயிடுவேன். தூங்குறப்போ தரையில படுத்து தூங்குங்க. தரையில பாய விரிச்சு படுத்து தூங்குறத உலகத்தின் மிகச்சிறந்த மெத்தட். அது கோரப்பாய் இருக்கு பாத்தீங்களா? பிளாஸ்டிக் பாய் இல்ல, கோரப்பாய். கோரப்பாய் உங்க உடம்புல ரத்த ஓட்ட வெப்ப ஓட்டத்தை சமன்படுத்தக்கூடிய ஒரு பாய். உலகத்திலே தலை சிறந்தது அதுதான். கோரப்பாயில படுத்து தூங்குனா உங்க உடம்புல நோயே வராது. அதற்கு மாறாக நம்ம பெட்டில் படுத்து தூங்குறோம். அதுவும் இலவ மஞ்சு பெட்டா இருந்தா பரவாயில்ல, உலவ மஞ்சா இருந்தா பரவாயில்ல, காட்டனா இருந்தா கூட பரவாயில்ல. இந்த ரெக்ஸினை வாங்கி 2 அடிக்கு வச்சு அது மேல படுத்து தூங்குனீங்கன்னா உங்க உடம்புல எல்லா நோயும் உற்பத்தி ஆகிவிடும். படுக்கிறப்ப இதான் நம்ம உடம்புல வச்சுக்கோங்க. சரிங்களா? இது இடுப்பு பகுதி, இது தலை, இது கால்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இடுப்பு பகுதி எப்படி இருக்கணும்னா, நீங்க தரையில படுத்தா இடுப்பு பகுதி இப்படி இருக்கும், தலை இப்படி இருக்கும், கால் இப்படி இருக்கும். சரிங்களா? குறிப்பா இடுப்பு பகுதி லைட்டா இப்படி மேலே ஏறின மாதிரி இருக்கும். இடுப்பு பகுதி, இடுப்பு பகுதி மேலே ஏறின மாதிரி, தலை இப்படி வந்து இப்படி இருக்கும், கால் இப்படி வந்து இப்படி இருக்கும். ஏ ஷேப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படித்தான் இருக்கும் நீங்க தூங்குறப்ப. நீங்க பெட்ல படுத்தா என்ன ஆகும்னா, இது அப்படியே இந்த ஷேப் போயிரு, பி ஷேப்புக்கு போயிரு. பெட்டுக்குள்ள உங்க இடுப்பு வெயிட்டா இருக்கிறதுனால இடுப்பு வெயிட் கீழே போயிடும். தலை மேல தூக்கிக்கும், கால் மேல தூக்கிக்கும், இப்படி இருப்பீங்க. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லுவார்ல வடிவேலு, அந்த மாதிரிதான். நீங்க ஏ ஷேப்ல இருக்க வேண்டிய ஆளு வி ஷேப்ல ஆயிருவீங்க. எல்லா குப்பையும் எங்க வந்துடும்? உங்க வயிற்றுக்கு வந்துடும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பீரியட்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் உருவாகும்.
பெட்டில் படுத்து தூங்கினா நோய் வரும், கண்டிப்பா வரும். முடியாதவங்க, அடிபட்டவங்க, வயசானவங்க பெட்டில் படுக்கிறது நியாயம். முடிஞ்சவங்க எதுக்கு பெட்டில் படுக்கிறீங்க? நாம என்ன அமெரிக்காவிலே பிறந்திருக்கிறோம்? சரிங்களா? கீழே எல்லாம் குளிரா விரைச்சுக்குமா படுத்தா? இன்னையில இருந்து ஆரம்பிங்க. சரிங்களா? சிலர் பெட்ல படுத்து கீழே படுத்தா தூக்கம் வராது, வாயில படுத்தா. அந்த அளவுக்கு உடம்பு கெட்டு சின்னாபின்னமாய் கிடக்குது. என்ன பண்ணலாம்? கீழே பாய போட்டு 2 பெட்ஷீட்டை விரிங்க, கொஞ்சம் மெது மெதுன்னு இருக்கும், படுத்து பழகுங்க 10 நாளைக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டு பாயில படுங்க. அப்படி படுத்து பாருங்க, உடம்புல நோய் குணமாகுதா இல்லையான்னு பாருங்க. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய விஷயம். சாதாரணமா நம்ம பண்ற தப்பு. சூடு பெட்ல, ரெக்ஸின் பெட்ல படுக்காதீங்க. உடம்பு சூடு ஆயிரும். உடம்பு சூடு ஆயிருச்சுன்னா உடம்பு நோய் வந்துடும். உடம்பு குளிர்ச்சி ஆகணும் நமக்கு. சரி, அதை பத்தி அடுத்த வகுப்புல பேசுவோம். சரி, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. உங்களை எல்லாம் வாழ்த்து நிறைவு செய்யறோம். எல்லாரும் தியான நிலைக்கு வந்துருங்க. அருட்பேர் ஆற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், இன்னும் இந்த நிகழ்வுக்காக அருள் தொண்டாற்றிய அன்பர்களும் அவருடைய அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், இன்னும் உலக உயிர்கள், பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்லும், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளர்க, வாழ்க வளர்க, வாழ்க வளர்க. மிக்க மகிழ்ச்சி. ஓகே, மிச்ச கேள்வியெல்லாம் நோட் பண்ணி